யாத்ராகமம் 25வது அதிகாரம் 10வது வசனம். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவர் மோசே இடத்துல சீப்பியம் மரத்தினால ஒரு பெட்டியை உண்டாக்கு. அது 5 முழமாக இருக்கணும். எல்லாத்தையும் கணக்கு போட்டால் 5 உண்டாகும். ஆகவே மனுஷனுக்கு இருக்கிறதான 5 அந்த பெட்டி கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய பெட்டின்னு சொல்லலாம், சாட்சியின் பெட்டின்னு சொல்லலாம், உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லலாம். இந்த பெட்டிக்கு பல பெயர்கள் உண்டு. இந்த மரம் சித்திம் மரமாக இருக்குது. இந்த மரம் பள்ளத்தாக்கில் தான் அதிகமாக வளரும்னு சொல்கிறாங்க. பள்ளத்தாக்கள் இருண்ட இடத்துல தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த மரம் முட்கள் நிறைந்ததாக இருக்கும். இப்படிப்பட்டதான மரத்தை தான் ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக வாஞ்சித்தார். கேதுரு மரங்கள் இருக்குது, தேவதார் மரங்கள் இருக்குது, எத்தனையோ மரங்கள் இருக்குது. தேவனுடைய வீட்டை கட்டுறதுக்காக சாலமோன் பயங்கரமான விலை உயர்ந்த மரங்களை தேர்ந்தெடுத்தான். ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்ததான மரம் இருண்ட இடத்துல கருப்பா இருக்கிறதான மரமும் முள்கள் நிறைந்த மரத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த மரத்தை தான் கொண்டு வந்து மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ளே வைக்க ஆசைப்பட்டார். இந்த மரம் அதிகமான முள் இருக்கிறது, கிட்ட யாரும் போக முடியாது. அது ஒரு குத்துனாலும் வலிக்கும். மனுஷனுடைய ஜீவியம் கூட அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவரை அறியாத இருந்த நாட்களில் அவர்கள் எல்லாருக்கும் முல்லை போல தான் இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முள்ளின் மேல் உதைக்கிறது ஒன்று கடிமாமே அப்படி சொன்னார். இப்போ முல்லை போல தான் அநேகருடைய சுபாவங்கள் இருந்தது. இது தேவனுடைய ஆலயத்தில் வெட்டப்பட்டு வரும்போது, அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வரும்போது இது முள்ளெல்லாம் முதலாவது தரிக்கப்படும். இப்போ முள்ளெல்லாம் தரிக்கப்படுறது தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் தான். நம்முடைய வார்த்தைகள் சில நேரத்தில் முல்லை போல இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் தரிக்கிறார். தரித்து ரெண்டாவது, அது இருண்ட இடத்திலும் பள்ளத்தாக்கில் இருந்தது. ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு அனுபவம். உலகத்தில் மனுஷன் எவ்வளவு தான் ஜீவித்தாலும், எவ்வளவு தான் அவன் ஆஸ்தி சேர்த்தாலும், அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத இறக்கம். அதுதான் இருண்ட இடம். நம்பிக்கை இல்லாத இருக்கிறதான ஜீவியம். இன்றைக்கு மரித்தால் எங்கே போவோம்? அது இல்லை. உலகத்தில் பிழைப்போம், புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இருண்ட இடத்துலையும் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. மேலே வர முடியாது. முன்னேற்றம் இல்லாத ஒரு அனுபவம், நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர்களை கொண்டு வந்து என்ன செய்யணுமா? தண்ணியில் ஊற போட்டு அந்த முள்ளெல்லாம் தரித்தெடுத்து அந்த பட்டைகளை உரித்து அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு பெட்டி ஆண்டவர் செய்ய சொன்னார். இந்த பெட்டி யாருடைய பெட்டியாக மாறுது? இது கர்த்தருடைய பெட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு, இது தேவனுடைய பெட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெட்டி ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து என்ன செய்கிறார்? இதற்கு ரட்சிப்பை ஆண்டவர் தரார். முதலாவது அந்த பெட்டி ஆண்டவர் கொண்டு வந்தார். பெட்டியை நாம் தான் இப்போ பெட்டி. இந்த பெட்டிக்கு அவர் ரட்சிப்பை தந்தார். படிங்க 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 41, 42 படிங்க. இந்த பெட்டியை கொண்டு வந்து இருண்ட தேசத்தில் இருக்கிற இந்த பெட்டியை கொண்டு வந்து அவர் வல்லமை விளங்கும் பெட்டியாய் மாற்றினார். தேவனுடைய சன்னிதானத்தில் வர்றதான இந்த பெட்டி சாதாரணமான பெட்டியா இருக்கக்கூடாது. அது ஒரு இருண்ட இடத்துல இருக்கிற பெட்டியா இருக்கக்கூடாது. முள்கள் நிறைந்த பெட்டியா இருக்கக்கூடாது. அந்த மரம் வித்தியாசமான இடத்துக்குள்ள வரும்போது அதுலக்குள்ள பலனும் வல்லமையும் உண்டாகுது. அதுல வல்லமை மிகுந்த பெட்டி. படிங்க. பாத்தீங்களா? நம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தள்ளும். அப்ப இது ஒரு சாதாரண மரம் தான். நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கு முன்னால நாம சாதாரண ஒரு நபர் தான். ஆனா தேவனால் கையில எடுக்கப்பட்டதான அந்த நிமிஷம் முதல் கொண்டு நாம் வல்லமை விளங்கும் பெட்டியா மாறுறோம். அதுக்கு முன்பாக அது இருண்ட இடத்துல தான் இருந்துச்சு. இதற்கு ஒரு மதிப்பே கிடையாது. இது முள்கள் நிறைந்தது. யாருமே இதை சகிக்க மாட்டாங்க, இதுகிட்ட வரமாட்டாங்க. விரும்பத்தகாத ஒரு இடத்துல இருந்த நம்ம ஆண்டவர் எல்லாரும் விரும்பத்தக்கதாய், எல்லாரும் நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு ஸ்தலத்துல கொண்டு வரார் நம்மளை ஆண்டவர். அந்த ஸ்தலம் தான் வல்லமை விளங்கும் பெட்டி. கர்த்தர் சொல்றார், வல்லமை விளங்கும் பெட்டியோடு இது எழுந்தருளும். இப்ப கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்த நீ இதுவரைக்கும் சாதாரணமா இருக்கிற இப்போ நீ வல்லமை விளங்கும் பெட்டியா மாறுற. இப்ப வல்லமை விளங்கும் பெட்டியா மாறும்போது என்ன உண்டாகுது? அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகுது. கீழே படிங்க. பாருங்களா? முதலாவது அந்த ஆசாரியர்கள் அந்த பெட்டி இது உள்ள வரும்போது வல்லமை விளங்கும் பெட்டியா மாறுது. அது ரட்சிப்பும் பெட்டியா மாறுது. அது ஆண்டவர் ரட்சிப்பை அதை தரிக்கிறார். இதுவரையிலும் ரட்சிப்பே இல்லாத இருந்தது. இதுவரைக்கும் அதுக்கு ஆபத்து வரும்போது அதை காப்பாற்றல. பயங்கரமான காற்றும் பலவிதமான சோதனைகளும் அதை மோதி அடிக்கும் போது அதுக்கு ஒரு பிடிப்பு இல்லை. அதை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் அது இருந்தது. ஆனா இப்போது என்ன செய்து ரட்சிப்பை கர்த்தர் அதுக்கு தரிப்பிக்கிறார். இனி உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா வல்லமை விளங்கும் பெட்டியா மாறுற. ரெண்டாவது, உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் தரிக்கிறார்.
அப்ப ஆண்டவர் உன்னை பள்ளத்தாக்குல இருந்து கொண்டு வந்து, இருண்ட இடத்துல இருந்து கொண்டு வந்து, உனக்குள்ள இருக்கிற சுபாவங்களை எல்லாம் மாற்றி மற்றவருக்கு முன்பாக உன்னை ஆச்சரிய விதமா நிறுத்தி, அதுக்கப்புறமா உன்னை என்ன செய்யறார்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்கிறார். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவங்க ஜோம் பண்ணா கர்த்தர் அதை கேட்பார். நிச்சயமா கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். மற்ற ஜனங்கள் சொல்லக்கூடியதான இடத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வரார். ரட்சிப்பை அவர்கள் தரிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகுதான். ரட்சிப்பு நமக்குள்ள வந்த உடனே அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகுது? இனி என் வாழ்க்கையில இனி குறை இல்லை, எனக்கு நன்மை உண்டாகும். என் ஜீவியத்துல கர்த்தர் என்னை பொறுப்பெடுத்திருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்வார், நன்மை செய்வார். இதே சந்தோஷத்துல தான் அவங்க போறாங்க. அந்த வசனம் படிங்க. உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. இனி அவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப கர்த்தரை தேடுகிறதான நமக்கு, கர்த்தருடைய பெட்டியாய் மாறி இருக்கிற நமக்கு இனி நன்மையில குறைவில்லை. அவர்கள் நன்மையிலே மகிழ்வார்கள். நமக்கு மகிழ்ச்சி தான் இருக்கணும். நாம் கர்த்தருடைய பெட்டியா இருந்தா நாம் நன்மையிலே மகிழ்வர்களா இருக்கணும். அப்ப யார் நன்மையிலே மகிழ்வார்கள்? யார் ரட்சிப்பை தரித்து கொள்றாங்களோ அவங்க தான் நன்மையில மகிழ முடியும். எல்லாரும் நன்மையில மகிழ முடியாது. இந்த நாட்கள் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சந்தோஷப்பட முடியுதா? எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சந்தோஷப்பட முடியுதா? ஏன்? நான் ரட்சிப்பை வஸ்திரமா தரிக்கல. அதனால உள்ளுக்குள்ள பயமும் திகிலும் வேதனையும் இருக்கு. நீ நன்மையிலே மகிழணும்னா முதலாவது நான் ரட்சிக்கப்பட்ட நான் முதலாவது உணரணும். இப்ப ரட்சிப்புன்னு சொல்றது என்ன? சகலத்திலிருந்தும் நீ வேறு பிரிந்து வெளியே வர்றதுதான் ரட்சிப்பு. நான் எல்லாத்துலயும் அப்படியே இருந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றது இல்லை. இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரிக்கணும், ஜனத்திலிருந்து உன்னை வேறு பிரிக்கணும், உன் ஜாதியிலிருந்து உன் பாசைக்காரர்களிருந்து வேறு பிரிக்கப்படணும். நான் பள்ளத்தில் இருக்கிற பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினார். அந்த கண்மலையின் மேல் நிற்கும் போது என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாத அதுதான் கண்மலை. ஏன்னா இது வரைக்கும் பயம், திகில், இருள், உளையான சேறு இதெல்லாம் போயிட்டே இருந்தோம். அதுல இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். அதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை சரியான விதத்துல விசுவாசிக்கணும். நீ இதுவரையிலும் நான் உலகத்துக்கு சொந்தம், இதுவரையிலும் நான் பாரம்பரியத்துக்கு சொந்தம், இதுவரையிலும் நான் விக்கிரகத்துக்கு சொந்தமா இருந்தேன். இப்போ நான் யார்? விக்கிரகத்துக்கு சொந்தம் இல்லை, இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லை, ஆடம்பரங்களுக்கு சொந்தம் இல்லை, சிற்றின்பங்களுக்கு சொந்தம் இல்லை, நான் விக்கிரகத்துக்கும் சொந்தம் இல்லை. நான் யாருக்கு சொந்தம்? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் நான் சொந்தம். அவர் தான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்தார். எப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கிடைக்கும்? நம்முடைய பாவத்தை நாம் உணரும்போது தான் ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கும், சும்மா கிடைக்காது. ஆண்டவரே நான் பாவி. ரெண்டு பேர் தேவாலயத்துக்குள்ள வரும்போது ஒருத்தன் அப்படி இப்படி சொல்லிட்டே இருக்கிறான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் இல்லை, அவன் அப்படியே போனான். ஆனா இன்னொருவன் வந்து நான் பாவியா இருக்கிறேன், எங்கள் கிருபையாயிரும், நான் பாவியா இருக்கிறேன், எங்கள் கிருபையாயிரும் அடித்து கொண்டு அழுதான். அவனுக்கு தான் அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்து நீதிமானாய் மாற்றினார். அந்த நீதியின் வஸ்திரமா மாறிச்சு. ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரம் சொல்றது தன்னை பாவி என்று தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்றவங்க, தன்னை தாழ்த்துறவங்க, தன்னையே உணர்றவங்க தான் அவங்க தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிய முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் நன்மை உண்டாகும், அவங்களுக்கு தான் சந்தோஷம் கிடைக்கும். அப்ப நமக்கு ரட்சிக்கப்பட்டோம், நம்மளை ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்க வந்து வெட்டி எடுத்தார், நமக்குள்ள முள்ளு நிறைய இருக்கு, அதையும் தரிச்சு எடுத்துட்டாங்க, மகா பரிசுத்தலத்துக்குள்ள கூட வந்துட்டோம். ஆனா வந்த நமக்குள்ள அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கலனாக்கா நன்மையும் வராது, சந்தோஷமும் இருக்காது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் சந்தோஷமும் வர்றதில்லை. காரணம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம்ன்ற அந்த நிச்சயமே இல்லை. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டு, நான் இப்போ இது யாருடைய பிள்ளை, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், அதை முதலாவது நாம் உணரணும். ரட்சிப்புன்றது தேவனால் மீட்டு கொள்ளப்பட்டதான நாம் அவர் நம்மளை பெற்றெடுத்தார். உன்னை ஜெனிப்பித்த கண்மலை அவர். அப்ப நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், புதிதாக மாறி இருக்கிறேன், அதுதான் ரட்சிப்பு. அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறதுனால இனி நான் எதற்காக கவலைப்படணும்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்கு தேவையான காரியங்களை அவர் எனக்கு தருவார். அப்பதானா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் இருக்கும், நமக்கு கலக்கம் வராது. கலக்கம் வரும்போதெல்லாம் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்க, என் ரட்சிப்பை தானே நான் அணிந்திருக்கிறேன். வேதனை வரும்போதெல்லாம் நீ யோசித்து பாரு, ரட்சிப்பை நான் அணிந்திருக்கும் போது இந்த வேதனையே என்னை கலக்கணும். இப்படிப்பட்டதான அனுபவம் உனக்குள்ள வரவே கூடாது. ஆகவே எப்பொழுது நீ பரிசுத்தவான், நான் ஒரு பரிசுத்தவாட்டி, நான் ஒரு பரிசுத்தவான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கர்த்தர் உன்னை எடுக்கும் போது அவருடைய சொந்த ரத்தத்தினால கழிவு உன்னை சுத்திகரித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால கழிவு உன்னை சுத்திகரித்தனால உன் வாழ்க்கையில் என்ன வராது? உனக்கு பரிசுத்தவான் தான் நீ. பேதுரு பவுலே சொல்லுகிறான், அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக எழுதுகிறது. கொரிந்தியர் சபையை பார்த்து பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதான நிருபம். அப்ப விசுவாசிகளை பார்த்து விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற நிருபம். பரிசுத்தவான்கள்னா ஊழியக்காரங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள் அல்ல, விசுவாசிகள் கூட பரிசுத்தவான்கள் தான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டார். அப்ப நீ ஒவ்வொரு முறையும் சொல்லணும், நான் பரிசுத்தவான், என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன், இனி என் வாழ்க்கையில் என்ன இல்லை?
துன்பம் இல்லை, நான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஆண்டவரே, அந்த சந்தோஷம் எனக்கு இப்போ அனுபவிக்க முடியலையே, காரணம் என்ன? நான் அந்த வஸ்திரத்தை இழந்து போனேன்னா, அந்த நம்பிக்கை என்னை விட்டு போயிடுச்சா? இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுங்கள். அவர் வல்லமை விளங்கும் பெட்டி. நான் சாதாரணமான பெட்டி இல்லை, இது வல்லமை விளங்கும் பெட்டி. இது அந்த தாகோனுடைய கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த தாகோனுடைய சிலை குப்புற விழுந்தது. ஒரு முறை ஒரு ஊழியக்கார் இப்படி மெட்ராஸில் நடந்து போகும்போது ஒரு பெரிய ஐயருங்கெல்லாம் என்ன தெரியுமா செய்தாங்க, ஒரு பெரிய தேரை தூக்கிட்டு நிறைய கை காலெல்லாம் வச்சு தான் அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வராங்க. அப்படி அதை விக்கிரகத்தை கயிறை போட்டு கட்டி தான் வச்சுருப்பாங்க அதில். ஏன்னா தூக்கிட்டு வரும்போது ஆடி விழுந்துடும்னு சொல்லி அப்படியே போகிறாங்க. நிறைய பேர் வராங்க. இவர் அப்படி எதிர்க்க வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே, நான் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியாக இருந்தா அந்த தாகோன் சிலை தலைக்குப்புற விழுந்தது போல இந்த சிலை இப்போ விழணும், அப்போ தான் எனக்கு இன்னொரு வல்லமை விளங்கும் பெட்டின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொல்லி முடிய கொஞ்ச நேரத்துக்குள்ள தூக்கி வச்சிருந்ததான அத்தனை பேருக்கும் என்னமோ ஆகி தடுமாறி அந்த கட்டுகள்லாம் அறந்து அப்படியே விழுந்து கையும் காலெல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. நிறைய கை காலம் தனித்தனியாக போய் தலை உருண்டாக போயிடுச்சு. ஏன்னா அந்த சிலைக்கு புடவை கட்டுறது, அதை கட்டுறது, இதை கட்டுறதெல்லாம் அப்படியே பீஸாக தான் இருக்கும். தலை கை காலெல்லாம் பீஸாக தான் இருக்கும். இல்லைன்னா அப்படி கட்ட முடியாது. அதெல்லாம் அப்படி ஒட்ட வைப்பாங்க. அந்த ட்ரெஸ் பண்ணும்போது தனித்தனியாக ஆக்கி ஒட்ட வைப்பாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஒட்ட வச்சு தான் எல்லாத்தையும் ஒட்ட வச்சு தான் அப்புறம் நகையெல்லாம் போடுவாங்க. இல்லைன்னா அப்படியே அந்த நகையெல்லாம் போட முடியாது. அதுக்கு எல்லாமே பீஸாக தனித்தனியாக தான் கொடுப்பாங்க. வாடகைக்கு கொடுக்குற போது அவன் கொண்டு வந்து இதெல்லாம் செட் பண்ணி அவன் செட் பண்ணி கொடுத்துட்டு போவான். அப்புறம் அவன் புடவை கட்டுவான். வேற யாரும் அது கட்ட முடியாது. அனாவசியமாக யாருமே கட்ட முடியாது. அப்படியெல்லாம் இருக்கிறவங்க கீழே விழுந்து தனித்தனியாக போயிடுச்சு. எல்லாரும் இந்த ஊழியக்காரரையே முறைச்சி பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஏன்னா இவன் தான் என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, தாகோன் நாம் உடன்படிக்கை பெட்டியா இருந்தா, நாம் வல்லமை விளங்கும் பெட்டியா இருந்தா நமக்கும்பாக தாகோன் சில தலைக்குப்புற விழத்தான் செய்யும். அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, ஒரு நாள் விழுந்திருந்தது தூக்கி நிற்க வச்சுட்டு போனாங்க. 2வது நாள் பார்க்கும்போது அதிகாலையில அது தலை தனியா, கால் தனியா, உடம்பு இருந்த இடத்துல தனியா விழுந்து கிடந்துதான். அப்பதான் அந்த ஜனங்கள் பயந்தாங்க, இது கர்த்தருடைய பெட்டி, இது இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே தேவனுடைய பெட்டியா இருந்தா அது வல்லமை விளங்கும். உனக்கும்பாக உன் சத்துருக்கள் தலைக்குப்புற விழத்தான் செய்யும். அதை நீ விசுவாசி. நம்முடைய ஜீவியத்துல விசுவாசம் குறைந்தபடினால இந்த வல்லமை விளங்கும் பெட்டியா இருந்தாலும் கூட இது இல்லை, வல்லமை வெளிப்படுறது இல்லை. நாம் வல்லமை விளங்கும் பெட்டியா இருந்தா கூட தேவனுடைய சத்துருக்கள் நம்முடைய விசுவாசத்தை அபிசுவாசமா ஆக்குறதுனால தான் இதுல இருந்து வல்லமை புறப்படுறது இல்லை. உன் ஜீவியத்துல வல்லமை புறப்படத்தக்கதால் நீயே உன்னை மாத்திக்கொள்ளணும். நான் சாதாரணமானவன் இல்லை. நான் இருந்த இடம் வெட்டி எடுக்கப்பட்டதான கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்டதான துறவையை நோக்கி பாருங்கள். நான் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறேன். நான் இருந்த இடமே பயங்கரமான இடம். அதுல இருந்து நான் தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை தூக்கி வந்து அவருடைய மகா பரிசுத்தமான ஸ்தலத்துல வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்திருக்கும் போது நன்மையும் சந்தோஷமும் எனக்குள்ள உண்டாகும். நான் வல்லமை விளங்கும் பெட்டி. எனக்கும்பாக சகல தாகவனும் கீழ் விழுவான். நமக்கும்பாக எல்லா விக்கிரகமும் கீழே விழத்தான் செய்யும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல இருந்து நம்மளை ஆண்டவர் வெட்டி எடுத்திருக்கிறார். நமக்குள்ள இருந்த அநேக முள்ளுகளை ஆண்டவர் தரித்திருந்து நம்ம பாருங்க, ரட்சிக்கப்படும் போது நமக்கு இருந்த சுபாவமும் இப்ப இருக்கிற நம்முடைய சுபாவமும் நீங்க யோசித்து பாருங்க. ஆரம்பத்துல நமக்கு இருந்த சுபாவத்துக்கும் இப்ப நமக்கு இருக்கிற சுபாவம் எவ்வளவோ மாறி இருக்கு, எவ்வளவோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு காட்டேரிய போலதான் இருந்தோம், ராட்சசன் போலதான் இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படியே மாற்றி இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது உனக்கு அந்த நம்பிக்கை உனக்கு வெளியே போகக்கூடாது. நான் வல்லமை விளங்கும் பெட்டி. கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை தரித்திருக்கிறார். நான் அணிந்து கொள்ளவில்லை, அவர்கள் தரித்து இருக்கிறார்கள். அதையே அவர்கள் தரித்துட்டாங்க உள்ளுக்குள்ளேயே. 2வது அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அவர்களுடைய எண்ணெயில அவளுக்கு நன்மை குறைவில்லை. அடுத்தது ஆண்டவர் என்ன செய்யறார், இப்படியே அவங்களை விடாம அது கீழுள்ள வசனத்துல அபிஷேகம் பண்ணுகிறார். கீழுள்ள வசனம் படிங்க. பாத்தீங்களா, உம்முடைய அபிஷேகம் பண்ணின உம்முடைய தாசனாகிய உம்முடைய அபிஷேகம் பண்ணினவரை என்ன செய்யல, புறக்கணிக்க மாட்டார். நீ கர்த்தரிடத்துல இருந்து அபிஷேகம் பெற்றிருந்தா உன்னை ஒரு நாளும் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சீங்க, தாவீது எத்தனையோ பாவம் செய்தார். எத்தனையோ பேர் எவ்வளவு பாவம் செய்யறாங்க. இந்த நாளுக்குள்ள அபிஷேகம் பெற்று கூட எத்தனையோ பாவங்கள் உண்டாயிட்டு தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளை புறக்கணிச்சிட்டாரா? ஆண்டவர் நம்மளை தள்ளிட்டாரா? அபிஷேகம் பெற்றவனை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல நிக்க வைக்கிற சாத்தான் சொல்றான், இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான், இவன் பயங்கரமான அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான், இவன் எப்படி பரிசுத்த ஸ்தலத்துல நிக்க முடியும்? அவன் எண்ணம், சரீரம், இருதயம் எல்லாமே அழுக்கா இருந்தா கூட கர்த்தர் சொல்றான், நான் தானே தெரிந்து கொண்டேன், நீயா தெரிந்து எடுத்துட்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கிற. நான் தெரிந்து கொண்டவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார் சாத்தானே, உன்னை நான் கடிந்து கொள்வேன் அப்படி சொன்னார். அப்ப தேவன் நம்மளை தெரிந்தெடுத்துக்கிறார். தேவன் தெரிந்தெடுத்த நம்மளை போய் யார் குற்றப்படுத்த முடியும்? முதலாவது அந்த காரியம் உங்கள் மனதில் வரணும்.
நான் சாதாரணமான பெட்டி இல்லை, வல்லமை விளங்கும் பெட்டி. கர்த்தர் என்னை புறக்கணிக்கவோ தள்ளவோ மாட்டார். அவர் என்னை பிடித்து எடுத்திருக்கிறார், அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் சண்முகத்துல நான் நிற்கிறேன். நான் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லை, என்னை குற்றப்படுத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லை. என்னை அவர் புறக்கணிக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தையோட தான் நம்ம இருக்கணும். எந்த நிமிஷம் இன்னைக்கு கர்த்தர் வருவார் அப்படி சொன்னா, ஆண்டவர் வருவார் போது நான் கைவிடப்பட்டுறணும்ன்றதான எண்ணமே நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் என்னை புறக்கணிக்க மாட்டார். அதற்கான அந்த அபிஷேகத்தை எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் என்னை தூக்கி எடுக்கும்படியா வந்திருக்கு. மீட்கப்படும் நாளுக்காக தான் அந்த அபிஷேகத்தை தந்தார். என்னை எப்படி புறக்கணிப்பார்? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அபிஷேகத்தை நான் இழந்தா தான் என்னை புறக்கணிச்சிருவார். நான் இழக்கலையே, இன்னி வரைக்கும் அதை நான் காத்துட்டு வரேனே, நான் அதை காக்கும் போது கர்த்தர் என்னை காக்க மாட்டாரா? உங்களுடைய சிந்தை அப்படிதான் இருக்கணும். எந்த விஷயத்திலையும் அபிஷேகம் பெற்ற உன்னை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அவருடைய முகம் உனக்கு மறைக்கப்படாது. அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் இருக்கு. அது ஒருபோதும் உன் வாழ்க்கையில் என்ன செய்யாது, உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போவாது. ஆகவே கர்த்தர் அவர்களை என்ன செய்தார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்த ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் அபிஷேகத்தையும் தந்து அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்தது இந்த பெட்டியா இருந்தால், நாம் பெட்டியா இருக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த பெட்டியை நாம் படிக்கும் முதல்ல, நான் தான் இந்த பெட்டி, இந்த பெட்டி போகிற இடமெல்லாம் என்ன உண்டாகுது அப்படி சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணும் படிங்க. இந்த பெட்டி அதுக்கப்புறமா என்னவா மாறுது, அபிஷேகம் பெற்ற போது சாட்சியாய் மாறுது. யாத்ராகமம் 25:22. போதும், இந்த இடத்துல சாட்சி பெட்டி, இது சாட்சி பெட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து மகா பரிசுத்த தலத்துக்குள்ள வச்சு இதுக்கு ரட்சிப்பை தந்து, இதுக்கு அபிஷேகத்தை தந்து சாட்சியா மாத்துறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எங்க உலகம் முழுதும் சாட்சியா இருப்பீர்கள். எருசலேமிலும் சமாரியிலும் முழு உலகத்தில் எனக்காக சாட்சியா இருக்குது. சாட்சியின் பெட்டி. இது சாட்சியின் பெட்டியா எப்போ மாறுதோ அப்பதான் இந்த பெட்டியிலிருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அது வரைக்கும் பேச மாட்டார். வல்லமை உனக்குள்ள விளங்கலாம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கலாம், ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உனக்குள்ள இருந்து பேசணும், ஆண்டவர் உன்னை நடத்தணும், உனக்குள்ள சொல்லி தரணும் சில காரியங்கள் சொன்னாக்கா ஆண்டவருக்கு நீ சாட்சி உள்ள பெட்டியா இருக்கணும். சாட்சி உள்ள பெட்டியா இருந்தா தான் கர்த்தர் நம்மளோட பேசுவார். அந்த வசனத்தை முழுசா படிங்க. பாத்தீங்களா, ஆண்டவர் பேசுறதான ஒரே இடம் சாட்சியின் பெட்டியா நம்ம மாறினாதான். எப்போ நாம் சாட்சியின் பெட்டியா மாறுறோமோ கர்த்தர் அப்ப பேசுவார் நம்ம கிட்ட. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நீர் என்கிட்ட பேசக்கூடியதான அளவுக்கு நான் சாட்சியின் பெட்டியா இருக்கிறேன்னா. ஜபிக்கும் போது சில தரிசனங்கள் உண்டாகுதே, அது கர்த்தர் உன்னோட பேசுறதுதான். ஜபிக்கும் போது நீ தேவ சமூகத்தில் ஆவியில நிரம்பும் போது உனக்கு சில வார்த்தைகள் உண்டாகுதே, தீர்க்க தரிசனமா, அது கர்த்தர் உன்னோட பேசுறதுதான். அப்ப நீ என்ன செய்யணும், உன் சாட்சி நீ கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு சாட்சி கெட்டு போச்சு, எனக்கு ஆண்டவர் உன்னோட பேச மாட்டார். சாட்சி கெட்டு போச்சுன்னா கர்த்தருடைய மகிமை அபிஷேகம் எல்லாம் ஒன்று விட்டு வெளியே போயிடும். நீ யாருக்கு முன்னால சாட்சியா இருக்கிற, உன் வீட்டிலேயே முதலாவது நீ சாட்சியா இருக்கணும். நீ இருக்கிற வேலை ஸ்தலத்துல இருந்து அந்த ஸ்தலத்துல நீ சாட்சியா இருக்கணும். உன் ஊருக்குள்ள நீ சாட்சியா இருக்கணும். உன் தெருவுக்குள்ள நீ சாட்சியா இருக்கணும். சகல இடத்துல ஆண்டவரை என் சாட்சியை காத்துக்கொள்ள, என் சாட்சியை காத்துக்கொள்ள, அதை உன் நடுக்கத்தோட பாதுகாக்கணும். சாட்சின்றது சாதாரணமான காரியம் இல்லை. 2 நாள் நம்ம எழுப்புதல் காட்டி 3ஆவது நாள் சுத்தமா டவுன் ஆகி போறதில்ல, அதெல்லாம் சாட்சி. 2 நாள் எழுப்புதலா போனாங்க, இந்த பாருங்க காணும் அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வைராக்கியமா எழுவும். 3ஆவது நாள் இருக்கிறதெல்லாம் உடச்சி போட்டு உட்காந்துருப்போம், எல்லாமே டவுன் ஆயிடும். அப்ப என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா இவங்க அப்படிதான் அப்படி சொல்லுவாங்க. நம்முடைய சாட்சி எந்த விதத்திலும் கெட்டு போகக்கூடாது. நம்முடைய சாட்சி கரெக்டா இருந்துச்சுன்னாக்கா ஆண்டவர் பேசுறது மாத்திரமல்ல, மற்றவங்க நமக்குள்ள இருந்து பேச ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல, மாறிட்டாங்க, ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டாங்க, இவ்வளவு சேஞ்ச் ஆயிடுச்சு இவங்களுடைய வாழ்க்கையில. சாட்சி தான் மனுஷனுக்கு முன்பாக நம்மளை பேச வைக்கும். சாட்சி தான் நமக்குள்ள இருந்து கர்த்தர் பேசக்கூடியதான அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு வரும். சாட்சி தான் கர்த்தர் நம்மளை போதித்து இந்த மாதிரி பாதையில அந்த மாதிரி பாதையில நடத்தும். ஆண்டவர் சகல பாதையில நான் உன்னை போதிப்பேன், நடத்துவேன் அப்படி சொல்றார். ஆகவே நாம் இந்த நாட்கள்ல எப்படியா மாறணும், சாட்சியின் விளங்கும் பெட்டியா மாறணும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் தந்து நம்மள சாட்சியின் பெட்டியா மாத்துறார். உன் வாழ்க்கையில எந்த இடத்துல போனாலும் உனக்கு ஒரு சாட்சி இருக்கணும். நீ எந்த இடத்துல போனாலும் உன்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். நீ எந்த இடத்துல போன, இயேசு தாவீதுக்கு சாட்சி சொன்னார், யோபுக்கு சாட்சி சொன்னார், மோசேக்கு சாட்சி சொன்னார், இன்னும் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சாட்சி சொன்னார். நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுவாரா? அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அவங்களுக்கு சாட்சி சொன்னார், இவங்களுக்கு சாட்சி சொன்னார், அவங்களுக்கு சாட்சி, அதெல்லாம் பெருசு. உன்னை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் சாட்சி சொல்லுவாரா? இவன் என் தாசன், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், இவன் சாந்த குணம் உள்ளவன், இவன் அப்படி இவன் இப்படி அப்படி சொல்ல முடியுமா? இவனை போல உலகத்தில் வேறொருவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த சாட்சி நாம் பெறணும். அந்த சாட்சி நாம் பெற்றா இந்த பெட்டி சாட்சியின் பெட்டியா மாறும்.
இந்த பெட்டி மகா பரிசுத்தலத்துக்குள்ள வரும். இந்த பெட்டிக்கு மேல் கேருபீன்கள் இருக்கும். கிருபாசனத்தை வைத்து ஆண்டவர் மூடுவார். கிருபாசனம் சொல்றது என்ன? கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபாசனம். அந்த கிருபாசனம் இந்த பெட்டிக்கு மேல இருக்கும். அந்த பெட்டி பாதுகாப்பா மாறிடும். இந்த பெட்டி வல்லமையுள்ள பெட்டி தான். இது சாட்சி பெட்டி தான். இது சாட்சி பெட்டியா எப்போ மாறுதோ அப்ப அந்த கிருபாசனம் அதுக்கு மேல வந்து வைக்கும் போது இது பாதுகாப்பு உள்ள பெட்டியா மாறுது. இதுக்கு பூட்டோ டாய்ப்பாலோ கிடையாது. ஆண்டவர் சும்மா அதை மேல் மூடியை வச்சு அப்படி மூடுறார். அது மேல 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த கேருபீன்கள் இந்த கிருபாசனத்தையே பார்த்திருக்கும். எப்போதும் அதோடைய ரெக்கைகள் விரித்தியே இருக்கும். ஆயத்தமா இருக்கிறோம், நாங்கள் இதை பாதுகாக்கிறோம், நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம், நாங்கள் இதை பாதுகாக்கிறோம். அப்ப பாதுகாக்கக்கூடியதான ஒரு பெட்டியா இந்த சாட்சியின் பெட்டி தான் மாறுது. எப்போ நம்முடைய ஜீவியத்துல சாட்சி உண்டாகுதோ அது முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாப்பார். தூதர்களும் நம்மளை பாதுகாப்பாங்க. இப்படிப்பட்டதான பெட்டியாய் நான் மாறணும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நான் சாட்சியா இருக்கிறேன்னா, என் சாட்சி எந்த விதத்திலேயாவது நான் கெடுத்து போடுறேன்னா, என்னை குறித்து மற்றவர்கள் தாறுமாறாய் பேச ஆரம்பிக்கிறாங்களா, என் ஜீவியத்துல அந்த சாட்சி கெட்டு போகிறதான நிலவரத்துல நானே நடக்கிறேன்னா, என் அறியாமையிலா அப்படி நடந்துறேன்னா, இல்ல புத்தி இல்லாம நடக்கிறேன்னா, இல்ல வேணும்ட்டு வீம்புக்கு நடக்கிறேன்னா, இதெல்லாம் நீங்க யோசித்து பார்த்து என்ன செய்யணும்? உங்கள் பாதையை திருப்புங்க, உங்க பாதையை திருப்பிடுங்க. அதனால தான் முரட்டாட்டம் உள்ள சந்ததி என்னை அவர் முரட்டாட்டம் பண்ணி என்னை விட்டு விலகி போகிறார்கள். எதுல இருக்கு? எரேமியா 5வது அதிகாரம் 23. பாருங்க, நாம் இருதயம் முரட்டாட்டமும் கலகமுள்ள இருந்துச்சுன்னா வீம்புக்காவது சில காரியங்களை செய்துட்டு ஆண்டவர் விட்டு விலகி போயிடும். இதனால நமக்கு என்ன உண்டாகிறது இல்ல? 25வது வசனத்துல உங்கள் அக்கிரமமே உங்களுக்கு என்ன செய்யறது இல்ல? நன்மையே வரவிட மாட்டேங்க. 25வது வசனம் படிங்க. அப்போ நம்முடைய அக்கிரமமே நமக்கு நன்மையை வரவிட மாட்டேங்குது. காரணம் என்ன? சாட்சியா இருக்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ திரும்ப மனதா இருந்தா என்னிடத்துல திரும்ப. நீங்கள் திரும்புங்க என்னிடத்துல. திரும்பி நான் என்ன செய்வேன்? நான் உங்களை அழகா நான் மாத்துவேன். கர்த்தர் நம்மளை திரும்ப சொல்றார். அப்பவே கர்த்தருடைய சமூகத்துல என்னைக்கு நாம் திரும்புறோமோ மறுபடியும் இந்த பெட்டி என்ன செய்யும்? சாட்சியின் பெட்டியா மாறும். ஆகவே இதை சாட்சியின் பெட்டியா மாத்துறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்றார்? இந்த பெட்டியை மகா பரிசுத்தலத்துக்குள்ள கொண்டு வரார். இந்த ஜன்னல், இந்த கதவெல்லாம் மூடிடும். அடுத்தது, இது சாட்சியின் பெட்டியா இருந்தா என்ன நடக்கும்? சத்துருக்கள் நமக்கு பயப்படுவாங்க. படிங்க 1 சாமுவேல் 4வது அதிகாரம். ஏன்னா இந்த பெட்டி சத்துருக்கள் கையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதான பெட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல். எல்லாம் வைக்க போட்டு பாத்தீங்களா? நம்முடைய சத்துருவின் கைக்கு நம்மளை தப்ப வைக்கணும்னா இது உடன்படிக்கை பெட்டியா மாறணும், கர்த்தருடைய பெட்டியா மாறணும். இது கர்த்தருடைய பெட்டியா மாறுச்சுனாக்கா என்ன நடக்கும்? நம்முடைய சத்துருவின் கையில இருந்து நம்ம தப்ப வைக்கப்படுவோம். இன்னைக்கு நாம் சத்துருவின் கையில தப்ப வைக்கப்படாம சில நேரத்தில் அகப்படுற காரணம் என்ன? இது பெட்டியா இல்லை. இது பெட்டியா இல்லை. பெட்டியா இல்லாதனால தான் நாம் என்ன செய்யறோம்? சத்துரு கையில் அகப்படுறோம். இந்த பெட்டி பாளையத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். நாம் ஒரு இடத்துல யுத்தம் பண்ண போறோமோ, இல்லை ஒரு சத்துருவை மேற்கொள்ள போறோமோ, ஒரு ஜெபமா இருந்தாலும் நம்முடைய சிந்தை எப்படி ஆக்கணும்? நான் கர்த்தருடைய பெட்டி, நான் கர்த்தருடைய பெட்டி, நான் பாளையத்துக்குள்ள போறேன். நான் பாளையத்துக்குள்ள போகும்போது உன்னையும் தப்பி விட்ட, மற்றவர்களையும் நீ காப்பாற்றுவ. ஏன்னா அவங்க சொல்றாங்க கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாங்க. இவர்கள் எல்லாம் வீழ்ந்து போனதான ஆட்கள், இவர்கள் எல்லாம் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனவங்க. இவங்க ஆண்டவர் அடிச்சு நிர்மூலமாக்கிட்டு இருக்கிறார், பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்திருக்கார். இப்ப அவங்க பெட்டியை தேடுறாங்க. அந்த பெட்டி யாரு? பக்தியும் விசுவாசமும் ரட்சிப்புன்றதான அனுபவமும் விசுவாசம் இருந்ததான பெட்டி அங்க வரணும். அங்க வரும்போது என்ன செய்யும்? தன்னையும் மித்தமும் அவர்கள் காப்பாற்றும். ஆகவே சத்துருவின் கையில இருந்து நம்மளை காப்பாற்றணும்னாக்கா, நான் பெட்டியா இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன நடக்கும்? அவங்க பிரச்சனையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். ஆகவே இந்த பெட்டியை அவங்க கூப்பிடுறாங்க. அது மாத்திரமல்ல, 7வது வசனத்தை வாசிக்கும் 5வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த பெட்டி பாளையத்துக்குள்ள வரும்போது இந்த ஜனங்கள் செய்யறதான காரியங்கள்ல பூமி அதிரத்தக்கதாக ஆர்ப்பரித்தாங்க. நீ கர்த்தருடைய பெட்டியா இருந்தா உன் வாயிலிருந்து எப்போதும் ஆர்ப்பரிப்பின் சத்தம் தான் உண்டாகணுமே தவிர கோர சத்தமோ பயத்தின் சத்தமோ கூக்குரலோ உண்டாகவே கூடாது. படிங்க. எப்போ உன் வாயிலிருந்து பூமி அதிரத்தக்கதாய் மகா ஆர்ப்பரிப்போடு தேவ சமூகத்தில் நீ ஆர்ப்பரிக்கிறாயோ,
அந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகிறதான ஒவ்வொரு வாயிலிருந்து உண்டாகும் போது அதான் உடன்படிக்கை பெட்டி. கர்த்தருடைய பெட்டியா இருந்தா உன் வாய் மௌனமா இருக்காது. கர்த்தருடைய பெட்டி ஒரு இடத்துக்கு போகும்போது உன் வாய் மௌனமா இருக்காது. நாம் அமைதியா இருக்க முடியாது, நம்மளால சும்மா இருக்க முடியாது. அவர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப ஆர்ப்பரிக்கக்கூடியதான ஒரு வல்லமை இந்த பெட்டிக்கு ஆண்டுக்கு வந்திருக்கிறார். இந்த பெட்டியை பார்த்தவொடனே மத்தவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. நீ ஒரு இடத்துக்கு போகும்போது ஐயோ வராங்க, அவங்க நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்துருவாங்க, வராங்க அவங்க ஜெயத்தை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிப்பாங்க. உனக்குள்ளேயும் ஒரு ஆத்ம சந்தோஷம் இருக்கணும், உன்னை பார்க்கறவங்களுக்கும் சந்தோஷம் உண்டாயிடும். அதனால்தான் ஆண்டவர் அந்த பெட்டியை வரும்போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. இந்த ஆர்ப்பரிப்பு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால என்ன உண்டாகுது? 7வது வசனத்துல சத்துருக்கள் பயப்படுறாங்க. படிங்க. போதும். சத்துரு எப்போ நம்மளை பார்த்து பயப்படுவான்? சத்துரு எந்த நிமிஷத்துல நம்மளை பார்த்து பயப்படுவான்? என்றைக்கு இடைவிடாமல் துதியும் சத்தமும் வாயில கேட்டுக்கொண்டே இருக்குதோ, எப்போ மகா ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறாயோ, எப்பெல்லாம் வாயிலிருந்து துதி புறப்பட்டுட்டே இருக்குதோ, அப்பதான் சத்துரு உன்னை பார்த்து பயப்படுவான். இல்ல சும்மா பயப்பட மாட்டான். ஏன்னா உன்னுடைய துதி ஒவ்வொன்றும் ஒரு பெரிய அணுகுண்டுக்கு இருக்கிற பவர் இருக்கும், பயங்கரமான வல்லமை இருக்கு. அந்த துதி அவளுக்குள்ள நமக்குள்ள வாயில் இருந்தா தான் சத்துரு நம்மளை கண்டு நடுங்குவான். எந்த நேரமும் ஆண்டவரை துதிக்கிறவங்க, எந்த நேரமும் ஜபிக்கிறவங்க, அவங்க கிட்ட நம்ம போகக்கூடாது, அவங்கள நம்ம தொடக்கூடாது. பிசாசுக்கு பயம் உண்டாகும். அப்படி இல்லைன்னா உன்னை அவன் அசால்ட்டா தூக்கி போட்டு போயிடுவான், வச்சு போட்டு போயிடுவான். ஆகவே எப்போதும் நீ கர்த்தருடைய பெட்டியா இருந்தா உன்னுடைய வாயில துதி இருக்கா? இரவும் பகலும் துதிக்கிறாயா? இந்த ஜனங்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தினான் சொன்னார். உன்னை ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தினாரு? அவருடைய துதியை நீ சொல்லிவா. உன் சத்துருக்கள் நடுங்கும்படியா அவர் துதியை சொல்லிவா. எந்த நேரமும் சோத்திரம் பண்ணு, தப்பே கிடையாது. ரோட்ல போகும்போது சோத்திரம் பண்ணிட்டு போ, தப்பு இல்லை. வண்டியில போகும்போது சோத்திரம் பண்ணிட்டு போ, தப்பு இல்லை. வீட்டுல வேலை செய்யும் போது சோத்திரம் பண்ணிட்டு வேலை செய், தப்பு கிடையாது. ஜெபம் பண்ணும் போது மட்டும்தான் சோத்திரம் பண்ண இல்ல, உன் வாயில எப்போதும் சோத்திரம் இருந்துட்டே இருக்கணும். துதி எப்போதெல்லாம் நம்முடைய வாயில இருக்குதோ அப்பெல்லாம் சத்துரு சொல்லுவான், ஐயோ நமக்கு மோசம் வந்தது, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இந்த மகத்துவமான தேவனுடைய கையிலிருந்து நம்ம தப்பு விப்போம். யார்? சத்துருக்கு தெரியும் இந்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, மகத்துவமான தேவன். ஏன் அந்த மகத்துவமான தேவன் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறார், உனக்குள்ளே அவர் இருக்கிறார். அந்நாளிலே என்னிலும் நீங்களும் உங்களிலே நானும் இருப்பேன் ஆண்டவர் சொன்னார்ல. அப்ப நமக்குள்ள அவர் இருக்கிறார், இந்த பெட்டிக்குள்ள அவர் இருக்கிறபடினால உன் வாழ்க்கையில எந்த நிமிஷமும் சத்துரு உன்னால போராடி மேற்கொள்ள முடியாது. அப்ப மேற்கொள்ளுகிறோன்றதான ஒரு இடத்துக்குள்ள வர்றதான காரணம் என்ன? துதி நம்மளை விட்டு போயிடுச்சு. நாம் தேவனை அறிந்திருந்தோம், அவரை துதிக்கிறதும் இல்லை, அவரை நினைக்கிறதும் இல்லை. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிப்பாங்க. அவரை ஸ்தோத்திரம் கூட பண்றதில்லை. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணாதனால இந்த இருதயம் இருளடைஞ்சு போச்சு. அப்போ உணர்வில்லாத இருதயம் ஆயிடுச்சு. நம்முடைய எல்லாமே கெட்டு போடுறதுனால அந்த இடத்துல பிசாசு தானா உள்ள வரும். பாருங்க, எந்த நேரத்துல உன் ஜீவியத்துல ஸ்தோத்திரம் குறையுதோ, ஜபம் போகுதோ, துதி குறையுதோ, அந்த நேரம் எல்லாம் உன் இருதயம் இருளடைஞ்சு போயிடும். உணர்வில்லாத இருதயமா? இந்த உணர்வில்லாத இருதயம்னாக்கா இங்க ஜபம் நடந்தா கூட நமக்கு உணர்வு இருக்காது, சத்தம் கேட்டா கூட உணர்வு இருக்காது. இன்னும் நம்ம ஜபம் நடக்குது, ஐயோ நம்ம இங்க இருக்கிறோம், ஜபம் நடக்குது, என்ன பண்றது குளிக்கும். அந்த உணர்வே உனக்கு வராது. ஏன்னா உன்னுடைய வாயில தோத்திரம் இல்லை. அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து மகிமை வெளியே போயிடுச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டி சத்துரு வந்து பிடிச்சிட்டான். சத்துரு வந்து பிடிச்சதுனால அந்த மகிமை உன்னை விட்டு வெளியே போயிடுச்சு. இக்கபோகத்தின் பேர் வச்சாவும் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போச்சு. உன்னுடைய பெட்டி பிடிபட்டு போச்சுன்னா, நீ சத்துரு கையில பிடிபட்டு போச்சுன்னா உன்னுடைய மகிமை உன்னை விட்டு போயிடும். அப்புறம் துதிக்க முடியாது, உன்னை அங்கங்க தூக்கிட்டு திரிவாங்க. ஆகவே தேவன் இஸ்ரவேல்ல இருக்க மாட்டார், உன்னை விட்டு கடந்து போயிடுவார். அப்போ உணர்வே இருக்காது. இந்த பெட்டிக்கு என்ன செய்யாது? உணர்வு இருக்காது. நீ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வரவே கூடாது. உன் வாழ்க்கையில இந்த துதி இருந்துகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் நீ தேவனை துதிக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் ஜீவியத்தை உணர்வு இருக்கு. ஒரு தேவ சத்தத்தை சின்னதா கேட்டா கூட இன்னமும் ஜபம் நடக்குதோ. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஜபத்தை விட்டா கூட எனக்கு அப்படியே பதிக்கும். அன்னைக்கு சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, பைத்தியம் பிடிச்சது போல இருக்கும். என்னடா விட்டுட்டோமே, என்ன ஆசீர்வாதம் போயிடுச்சோ, என்ன காரியம் போச்சோ, என்ன காரியம் நடந்துச்சோ அப்படி சொல்லி வேதனை தாங்க முடியாது. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வராது, அழுது அழுது இருதயம் பாரத்துல வேதனைப்பட்டது. ஆண்டவர் அப்படியெல்லாம் இருந்ததால தான் இப்படி கொண்டு வந்தாரோ தெரியாது. எங்க வீட்டுல 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேர்ல கர்த்தரிடத்துல எத்தனையோ முறை கேட்ட, ஆண்டவரே அந்த 7 பேருக்குள்ள இல்லாத காரியத்தை என்ன என்கிட்ட பார்த்த, எதுக்காக என்ன பிடிச்ச, என்கிட்ட என்ன விசேஷம் உங்ககிட்ட இருந்தது, எதை பார்த்து என்ன கண்டுபிடிச்ச? தேவன் நம்மளை கண்டுபிடிச்சது உண்மைதான், எதை பார்த்து கண்டுபிடிச்சாலும் தெரியாது.
ஆனா தேவன் கையில நமக்கு இருக்கிற வாஞ்சல், இந்த வைராக்கியம், பக்தி உள்ளவனே கர்த்தரை தெரிந்து கொள்றார். அதை போல உனக்கு பக்தி இருந்துச்சுன்னா எந்த நேரமும் தெரியும். நான் ரோட்ல போகும்போது கூட அந்நிய பாஷை பேசிட்டு போவேன், சைக்கிள் மிதிச்சுட்டு போகும்போது அந்நிய பாஷை பேசிட்டு போவேன், வண்டியில் போவேன். நான் வெக்கப்பட பட்டதே கிடையாது. எதுக்கு நான் வெக்கப்படணும்? என் தேவனை நான் துதிக்கிறேன், என் தேவனை நான் பகறேன், அதுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவன் பார்த்துட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. அதை போல யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சத்துரு நடுங்குவோம். ஏன்னா அது உடன்படிக்கை பெட்டியா மாறுது. எந்த நேரமும் துதி இருக்கிறபடினால அந்த வாயிலிருந்து புறப்படுறதெல்லாம் அறுக்குள்ள பட்டயமா இருக்கிறதுனால அவன் வெட்டி போட்டுட்டே போவோம். ஆகவே இந்த நாட்கள் உன் வாயில எப்போதும் துதி இருக்கட்டும். அப்படின்னா உணர்வில்லாத நீ போயிடுவேன். எந்த விதத்திலும் சண்டே சர்வீஸ் கூட வரமாட்டாங்க. அந்த உணர்வு இருக்கா? சண்டே சர்வீஸ் விட்டுட்டுமே இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் நான், அப்படி சொல்லுவீங்களா? நீங்க சண்டே சர்வீஸ் விட்டுட்டு நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், எனக்கு நானே தண்டனை கொடுக்க முடியுமா? அன்னைக்குதான் மான்கோழி பிரியாணியும் அதை செய்து இதை செய்து சாப்பிட்டு நல்லா ஏப்பம் விட்டு உட்காந்து அதெல்லாம் வரவே கூடாது. நீ ஒரு காத்திருப்பகத்து கூட்டத்தை விட்டா கூட உனக்கு அன்னைக்கு நைட்டு சாப்பிடக்கூடாது, தெரியுமா? எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு கூட்டத்தை நான் விட்டுட்டேன்னாக்கா அன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா தேவனை துதிக்கிறத மறந்துட்டோமே. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலகி போயிடும். தேவனை பத்தியும் நமக்கு தெரியும், அவர் யாருன்னு நமக்கு தெரியும், உலகம் தெரிஞ்சிருந்து கூட நம்ம என்ன செய்யறோம்? துதிக்கிறது இல்லை. இந்த பெட்டி வல்லமை விளங்கும் பெட்டி தான், ஆனா துதி இல்லாதனால என்ன செய்யுது? சத்துரு நம்மளை மேற்கொள்றான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில சத்துரு மேற்கொள்ளும் போது ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில துதி இல்லை, அவ்வளவுதான். அதனால்தான் சத்துரு உன்னை பிடிக்கிறான், சத்துரு உன்னை மேற்கொள்றான். சத்துரு உன்னை நடுங்கணும்னா, சத்துரு உன் வாழ்க்கையில கிட்ட வரக்கூடாது. அவன் பயந்து அலறனா உன் வாழ்க்கையில எப்பவும் பூமி அதிரத்தக்கதான துதி இருக்கணும். அந்த துதி சாதாரணமான துதியா இருக்கக்கூடாது. சோத்திரம் 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 வல்லமையா இருக்கணும். உன் வாயில இருந்து புறப்படுறதான ஸ்தோத்திரம் எல்லாம் மத்தவங்க பார்க்கும்போது அவ்வளவு பயம் உண்டாகும், இப்படி ஸ்தோத்திரம் பண்றாங்க சொல்லி. அதுதான் பூமி அதிரத்தக்கதாய். பூமின்றது இந்த உலக ஜனங்க தான், அவங்களே அலறக்கூடியதான அளவுக்கு இவங்க துதிச்சாங்க. உன் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் பயங்கரமான வல்லமையா இருக்கணும். அந்த ஸ்தோத்திரம் எப்ப உன் வாயில வருதோ அப்ப சத்துரு உண்மையாவே நடுங்குவான். அந்த ஸ்தோத்திரம் இல்லாதனால தான் இன்னைக்கு சத்துரு நம்மளை ஏத்து போட்டு மிதிச்சுட்டு போறாரு. ஆகவே உன் சத்துரு உன்னை கண்டு பயப்படணும்னாக்கா இந்த பெட்டி உள்ள வரும்போது என்ன செய்யணும்? துதி உண்டாகும். இது அபிஷேகம் பெற்றதான பெட்டி தான், இது சாட்சி விளங்கும் பெட்டி தான். இந்த பெட்டி உன் சத்துருவின் கையில உன்னை தப்ப வைக்கிற பெட்டி தான். ஆனா இந்த பெட்டிக்குள்ள துதி இருந்துச்சுன்னா, பயங்கரமான துதியின் சத்தம் இருந்துச்சுன்னா உன் சத்துரு அலறி நிர்மூலமாக்கப்படுவோம். அவனை நீ அடிக்க வேண்டியது அவசியம் இல்லை, கர்த்தர் கூட இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு பயந்து ஆட்டனாக்கு வந்துருது இல்ல, எத்தனையோ பேர் சொல்றாங்கல்ல, இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு அப்படி நின்றோம். ஒருத்தர் வந்து சொல்றாள், நேத்து மகனை உன்னை தாவீது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி செவத்துல நீர் விடுற நாய் கூட வைக்காம போயிருப்பான்டா, நீ தப்பிச்சுக்கணும் அப்படின்னா. யாரு அப்படி பண்ணுது? அந்த மீகாலுடைய புருஷனா? யாராவன்? நாபோத்தா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 4 நாபால். அந்த 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. 37 வசனம் 37. முத ஆண்டவர் ஹார்ட் அட்டாக் உண்டாக்குறது இவனுக்கு தான், அதுக்கு முன்ன ஹார்ட் அட்டாக்கே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே, தாவீதுடைய வார்த்தையை கேட்ட உடனேயும் இவன் இருதயம் அவனுக்குள்ள செத்து கல்லை போல மாறிச்சான். தாவீது வந்தான் அப்படி சொன்னாங்க, வந்தானா அப்படின்னு நின்று போச்சு. அவனுக்கு 10 நாள் அப்படி நின்று ஆண்டவர் வாதிச்சு செத்து போயிட்டான். அப்போ உன்னுடைய காரியங்கள் தேவனை சரியான விதத்தில் நீ துதிக்கிற ஆளா இருந்தாக்கா இங்க துதிக்கிற ஐயோ அப்படின்னு முடிஞ்சிடும் அவங்க கதை. அத்தோட ஹார்ட் அட்டாக் தான் அவங்களுக்கு, செத்து போயிடுவாங்க. நீ அங்க போய் அடிக்கணும், இல்ல தேவன் அவங்க போய் அடிக்கணும் அப்படின்ற அவசியமே வேணாம். நீ வீட்டுல இருந்து தேவனை வல்லமையா துதி, உன் வாயிலிருந்து துதிகள் புறப்படட்டும். உன் சத்துருவை அழிக்கணும்னா உன் வாயிலிருந்து சரியான வல்லமையான துதி உண்டாகணும். அப்படி துதி உண்டாகும் போது எந்த விஷயத்திலும் நீ போய் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க சத்துரு பயந்தே செத்து போயிடுவான். அதுக்கப்புறமா தாவீது போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். பயந்து சாகக்கூடியதான அளவுக்கு இவங்க வாயில துதி இருந்துச்சு பாருங்க. அதனால்தான் மலைகளே தேவனை துதியுங்கள், மரங்களே தேவனை துதியுங்கள், சமுத்திரமே தேவனை துதி, சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களே தேவனை துதியுங்கள், ஆகாயத்து பறவைகளை கர்த்தரை துதியுங்கள், அவன் துதியுங்கள் 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 சொல்லிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? பறவைகளுக்கு சத்துரு உண்டு, எல்லாத்துக்கும் சத்துரு உண்டு. அந்த சத்துரு இயற்கை கூட சத்துரு உண்டு, எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்களே.
நீங்களும் ஆண்டவரை துதிங்க, நீங்க காக்கப்படுவீங்க. நீங்களும் ஆண்டவரை துதிங்க, நீங்க காக்கப்படுவீங்க. உங்க சத்துரு உங்கள் இடத்துல வராதபடி நீங்க துதிங்க துதிங்க சொல்றான். பாருங்க, ஆண்டவரை துதிக்கிறதுக்காக அவன் துதியை டேஸ்ட் பண்ணுவேன். அவன் தேவனை துதித்து தன்னுடைய சத்துருவின் வல்லமையெல்லாம் நிர்மூலமாக்குறவன், யுத்தம் பண்ணாமே ஜெயிச்சவன். இப்படிப்பட்டதாங்க அவன் எல்லாரையும் பார்த்து துதிங்க 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 சொல்றான். யார் துதித்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே இந்த பெட்டி சாதாரணமான பெட்டி இல்லை. இந்த பெட்டியில் இந்த துதியின் சத்தம் வரும்போது சத்துருக்கள் பயந்து அலறி போறாங்க, அலறி நடுங்கி போறாங்க, அவங்க அங்க செத்த போயிடுவாங்க. அது மாத்திரமல்ல, இந்த பெட்டி இன்னொரு காரியம், இது போகிற இடமெல்லாம் பிரச்சனை வராது. பயங்கரமான பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை பின்னிட்டு ஓடி போகும். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். இந்த பெட்டிக்குள்ள வல்லமை சத்துரு இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா சொல்றாரு, எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன். இப்போ ஏன்னா அவன் பயங்கரமான பிரச்சனைக்குள்ள இருக்கிறான். பாத்தீங்களா, இன்று அவர்களுடைய எல்லார் கண்களுக்கு மேன்மைப்படுத்துவேன். பயங்கரமான பிரச்சனையிலையும் போராட்டத்திலும் இருக்கிற நீ துதியிலே தான் அந்த ஆயுதம் கையில் கிடைச்சா, துதியின் ஆயுதம் கையில் இருந்துச்சுன்னா உன்னை ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு துதியின் ஆயுதம் இல்லாதனால தான் நாம் எல்லாருக்கும் முன்பாக தாழ்த்தப்படுறோம். ஆகவே துதியின் ஆயுதம் உன் வாயில் இருந்துச்சுனாக்கா நிச்சயமா கர்த்தர் உன்னை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு மேன்மைப்படுத்துவார்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்? யோர்தானி போய் உங்களுக்கு பெரிய பிரச்சனை, யோர்தானி உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. இவன் என்ன செய்தா? இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு சுமந்துட்டு போய் அந்த 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 கரையின் ஓரத்தை தான் இவங்க கால்பட்டது. கால்பட்ட போது என்ன நடந்தது? அந்த புரண்டு வரதான யோர்தான் பிரிஞ்சு ஓடிச்சான். எப்படி? அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடுகிறதான யோர்தான். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். பாத்துங்களா, மேல இருந்து ஓடி வர தண்ணி, மேல இருந்து வர தண்ணி. உனக்கு மேல இருக்கிறதான அதிகாரிகள் உன்னை பிரச்சனை பண்றாங்களே, அது தண்ணி. அந்த உப்பு கடல்ல இருக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது, ஜீவிக்க முடியாது. அதான் உப்பு கடல். அதுல எல்லாம் செத்து போயிடுவாங்க. சப கடல், அந்த கடலுக்கு ஓடுற தண்ணி இதெல்லாம் அப்படியே பிரிஞ்சிடுச்சு. இல்ல என்னால சகிக்க முடியாது, பிடிக்க முடியாது, பொறுக்க முடியாது சொல்றாங்களே, அதுவும் விட்டு பிரிஞ்சு போகும். மேல இருந்து வர உனக்கு மேல இருந்து வர என்னென்ன பிரச்சனை மேல இருந்து வருது அதெல்லாம் அப்படியே ஓடி வரது நிக்குமா? மேலந்து வருது நிக்குமா? மேலந்து வருது எப்பவுமே நிக்காது, அது விழுந்துதான் போகும். ஆனா ஆண்டவர் பார்த்தார், எதை நிறுத்தினார்? நீ உடன்படிக்கை பெட்டியா இருந்தா, உனக்கே பிரச்சனையா இருந்தா நீ போய் எப்படி பிரச்சனையை சமாளிக்க முடியும்? உனக்கு நீயே பிரச்சனையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு அவங்களே பிரச்சனையா இருக்கிறாங்க. உனக்கு ஏன் இந்த பிரச்சனை? அவங்களும் இவங்களும் தான் சொல்லுவேமே தவிர எனக்கு நான் தான் பிரச்சனை, நான் தான் சரியில்லைன்னு யாருமே சொல்ல மாட்டேன். நெகமியா சொன்னா, நானும் என் தகப்பனை விட்டாருமே பாவம் செய்தோம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படி சொன்னான். என்னைக்கு தன்னைத்தானே தாழ்த்துகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். தாழ்மையான ஆண்டவர் உயர்த்துன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நமக்கு நாமளே தான் பிரச்சனை. அப்ப நமக்கு நாமளே பிரச்சனையா இருந்தா வேற ஒரு பிரச்சனையை நீ சமாளிக்க முடியாது. இப்ப ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை மாத்துறார். இவன் துதித்து என்ன செய்தான்? தேவன் இவனை உயர்த்த முடியா. இந்த உடன்படிக்கை பற்றி அந்த யோர்தானுக்கு தைரியமா போங்க, பயப்படாதீங்க சொன்னான். ஜனங்களை நீங்கள் அந்த உடன்படிக்கை பின்னாலேயே போங்க அப்படி சொன்னான். இந்த உடன்படிக்கை பற்றி சுமக்கிறதான அந்த ஆசாரிகள் அங்க போய் நின்று உடனேயும் இந்த சமுத்திரம் அந்த யோர்தான் அப்படி பின்னிட்டு ஓடி போச்சு. உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், நீ உடன்படிக்கை பெட்டியா இருந்தா நீ எந்த இடத்துல போய் கால் வச்சாலும் அந்த இடத்துல பிரச்சனை போயிடும். பயங்கரமான பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனையா இருக்குனாக்கா அந்த நேரத்துல நீங்க போய் அந்த இடத்துல கால் வச்சு பாருங்க. மெட்ராஸ்ல ஒரு ஆள் இருந்தாலும், வயசான ஒரு தாத்தா, கோனா இருப்பாராம். அவர் வீட்டுல தான் ஜபிச்சுட்டே இருப்பாராம். ஜபிச்சுட்டே இருக்கிற இடத்துல திடீர்னு ஆண்டவர் சொல்லுவாரா, நீ எழுந்து அந்த வீட்டுக்கு போ. இவர் எழுந்து அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்குமா, புருஷனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமான சண்டை நடந்துருக்குமா, பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குமா. இவர் அந்த வீட்டுக்குள்ள காய வச்சு சில வார்த்தைகளை சொல்லி கடவுளை பத்தி பேசி அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஜபிச்சுட்டு வருவாராம். அந்த வீட்டுல அப்படியே சமாதானம் உண்டாகும். அவர் இறந்துட்டாராம். அவர் இறந்த போது அவர் இடத்துல வந்த ஊழியக்காரங்களை பார்க்கணும், விசுவாசிகளை பார்க்கணும், ரட்சிக்கப்படாத இந்து ஜனங்கள்லாம் வந்து அழுது சாட்சி சொன்னாங்க. இவ்வளவு ஜனங்களாம், ஊழியக்காரங்களுக்கு கூட அந்த மாதிரி கிடைக்கலையா. ஒரு விசுவாசி அவ்வளவு ஜனங்கள் வந்து சொல்றாங்களாம், இந்த ஐயா எங்க வீட்டுல பிரச்சனை பயங்கரமா இருக்கிற நேரத்துல அப்படியே வருவாரு. வந்து அவர் உள்ள வந்த உடனே எங்களுக்கு எதுவுமே பேச முடியாது. அவர் 2-3 வார்த்தையை சொல்லி எங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு போவாரு. அதுக்கப்புறமா நாங்க சண்டை போட்டதே கிடையாது. பாருங்க, நீங்க வந்து சரியான வாழ் அந்த பெட்டியா இருந்தா, உடன்படிக்கை பெட்டியா இருந்தா
கர்த்தரோட உங்களுடைய உடன்படிக்கை இருந்துச்சுன்னா நீங்க போறதான எந்த இடமும் அவர் சமாதானத்தின் கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களுக்குள்ள அனுப்பி அந்த வீட்டுல சமாதானத்தை உண்டாக்கிடுவார். நீ பிரச்சனை உள்ள ஆளா இருந்தாக்கா, நீ அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டியா இல்லாம இருந்தா, கர்த்தர் நீ பெட்டியா இருந்தும் கர்த்தரோட உடன்படிக்கையா இல்லாம இருந்துச்சுன்னா நீ போகிற இடமெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா கூட பிரச்சனை வந்துடும். ஒரு வீட்டுல சமாதானமா இருக்கிறாங்கன்னு வைங்க, சமாதானமா இருக்கிறாங்க, அங்க போன அடுத்த நிமிஷம் நீ போயிட்டு வெளியே வந்தோடனே சமாதானம் கெட்டு போயிடும். நீ போயிட்டு வந்தோடனே பிரச்சனை உண்டாகும். ஏன்னா நீ உடன்படிக்கை கர்த்தரோடு இல்லை. அப்போ நாம் போறதான வீடு சமாதானமா இருக்கதா, நம்ம போன பேர் பிரச்சனை உருவாகுதா, அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம போய் ஒரு நாள் தங்கினா கூட அங்க பிரச்சனை உண்டாகுதா இல்ல சமாதானமா இருக்குதா, அதுதான் முதல் பார்க்கணும். அப்ப பிரச்சனை உண்டாகுதுன்னு சொன்னா ஆண்டவரே நான் உடன்படிக்கை பெட்டியா இல்லை, அதனால தான் பிரச்சனை உண்டாகுது. ஆகவே என்னை சமாதான பெட்டியாய் மாற்றும், என்னை உடன்படிக்கை பெட்டியா மாற்றும். இந்த இடத்துல நான் நிற்கிற ஆண்டவர், இந்த பிரச்சனைகள் நீங்கி போகணும். நீ கால் வைக்கும் போது அது பின்வாங்கி போகணும். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் பிரச்சனைக்குரியவங்களா இல்லாம பிரச்சனையை தீர்க்கிறவங்களா இருக்கணும். ஆகவே தான் இந்த பெட்டி அந்த யோர்தானுக்குள்ள போகும்போது என்ன செய்தது, ஓடி வரதா, மேலேருந்து ஓடி வரதா. நீ எவ்வளவு பெரிய ஆள்கிட்ட இருந்து பிரச்சனை வந்தாலும் சரி, எங்க இருந்து வந்தாலும் சரி, அது ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு தேவனால முடியும். நீ ஆண்டவரோட உடன்படிக்கை பெட்டி பண்ணியிருந்தா கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் யோர்தானை பிரிச்சுட்டார். ஆகவே உனக்கு நீயும் பிரச்சனையா இருக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு நீயும் பிரச்சனையா இருக்க மாட்டேன். இன்னைக்கு நமக்கு நாமளே பிரச்சனையா இருந்துட்டு மற்றவங்களுக்கும் நாம பிரச்சனையா இருக்கிறோம். நமக்கு நாம பிரச்சனையா வந்து வேதனைப்படுறது பார்த்தல, மற்றவங்க நம்மளை பார்த்து வேதனைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம மாத்திக்கிறோம் நம்மள. ஆகவே எல்லாருக்கும் பிரச்சனை, போராட்டம். தலை புரண்டு ஓடுது. சமுத்திரம் என்ன செய்யுது, யோர்தான் கரை புரண்டு ஓடிட்டே இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. யோசிக்க கூட தன்மை இல்லை, யோசிக்க கூட நேரம் இல்லாம போயிடும். எதனால வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, அதனால வந்திருக்குமோ, இதனால வந்திருக்குமோ யோசிக்க கூட நேரம் இல்லாம அந்த அளவுக்கு அது புரண்டு ஓடுது. ஆகவே இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு பெட்டியா மாத்துறாரு. இது உடன்படிக்கை பெட்டி. ஆண்டவரே நான் எல்லா பிரச்சனையும் நீக்கக்கூடியதான அளவுக்கு எனக்கு அந்த பலத்தை தந்திருக்கிறேன். நான் போகிற இடமெல்லாம் பிரச்சனை நீங்கி போகும். இந்த பிரச்சனை நீங்கி போச்சுன்னா அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன தடை உண்டாகாது. இந்த பெட்டி ஒரு வாட்டி ஒரு இடத்த சுத்தி வந்துச்சுன்னா அங்க இருக்கிற தடையெல்லாம் உடைஞ்சு போயிடும். படிங்க யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். போதும். அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் என்ன செய்தாங்க, ஒரு தடவை சுத்தி வந்தாங்க. ஆண்டவர் சுத்தி வர சொன்னார், மௌனமா சுத்தி வரணும். உனக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கா, அந்த தடையை நீங்கும்படி என்ன செய், அங்கு இங்கு அப்படி இப்படி போய் சொல்லாம யோசுவா சொல்றாங்க, ஜனங்களை நீங்க ஒரு நாள் ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு வார்த்தையும் பேசாம நான் துதின்னு சொல்ற நேரத்தில் துதிச்சா போதும், அது வரைக்கும் மௌனமா சுத்தி வாங்க போதும். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, பயங்கரமான காரியங்கள் நமக்கு முன்னால கடந்து போக முடியல, என்னால இதை கடக்க முடியல, நான் இதை மேற்கொள்ள முடியல, நீ புலம்பவே கூடாது. நீ யாரிடத்துல அதை சொல்லவே கூடாது, மௌனமா இரு. படிங்க யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10. பாத்தீங்களா, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு கூட வரக்கூடாது. பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, தடைன்னு சொல்லக்கூடாது. நீ எனக்கு தடை இருக்குன்னு பேசவே கூடாது. உன் தடை நீக்கப்படணும்னா உடன்படிக்கை பெட்டி வச்சு சுத்தி வா, அவ்வளவுதான். ஆசாரியர்கள் எக்காலத்தை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. உனக்கு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னால போயிட்டு இருக்கிறாங்க ஆளுங்க. 7 எக்காலம் உள்ளதான ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால போறாங்க. நீ உடன்படிக்கை பெட்டியா இருந்தா நீ மௌனமாய் சுத்தி வா. கர்த்தர் கிரியை செய்யட்டும் அப்படி நாம விட்டுடணும். நாம பேசுறோம்னா நம்முடைய கிரியை வெளிப்பட்டுரும். நாம ஏதாவது சொன்னோம்னா நம்முடைய கிரியை வெளிப்பட்டுரும். நம்முடைய கிரியை அங்க காட்டவே கூடாது, நம்முடைய பலத்தை காட்டவே கூடாது, நம்முடைய எந்த காரியத்தையும் வெளியே காட்டக்கூடாது. கர்த்தர் எனக்காக கிரியை செய்யக்கூடாது, மௌனமா இருக்கும். நீங்கள் அமர்ந்திருந்த நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 49 46 சங்கீதம். ம் 10. பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலேயே உயர்ந்திருப்பேன். 9வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பூமியின் கடையாந்திரங்கள் வரையில் யுத்தத்தை ஓய பண்ணுவேன். அவர் பூமியின் கடையாந்திர நல்ல யுத்தம் பண்ணுவார். அப்ப நீ அமர்ந்து மௌனமா இருந்தா நிச்சயமாய் நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணி பூமியின் கடையாந்திரங்கள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஓய பண்ணுவார். வில்லுகளை உடைப்பார், அம்புகளை முறித்துப்படுவார், ரதங்களை சுட்டரிப்பார். படிங்க. பாத்தீங்களா, அவர் சகலத்தையும் செய்கிற தேவன். அப்ப நாம என்ன செய்யணும்,
ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லாம மௌனமா வா, கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் செய்ய போறார், கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் செய்ய போறார், கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் செய்ய போறார். மௌனமா இரு. ஆர்ப்பரிக்கக்கூடியதான சந்தர்ப்பம் வரும், தேவனை ஆர்ப்பரிக்கக்கூடியதான ஒரு வேலை வரும். அந்த வேலை வரைக்கும் நீ அமைதியாக காத்துதான் இருக்கணும். இன்னைக்கு நம்மளால காத்திருக்க முடியறதில்லை. பிரச்சனை வந்தோடனே, போராட்டம் வந்தோடனே என்ன பண்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. மூளைலாம் குழம்பு போகுது. மூளை குழம்புனோடனே நம்ம அப்படி இப்படின்னு அலையிறோம். ஆகவே உனக்கு நீயே தடையா இருக்கக்கூடாது. கர்த்தர் உனக்குள்ள கிரியை செய்யாத அளவுக்கு நீயே உனக்கு தடையா இருக்கக்கூடாது. இப்ப நீ எப்படி உனக்கு தடையா மாறுவ? நீ பேசுறியா, அதுதான் உனக்கு தடையா மாறுது. நீ பேசக்கூடாது. வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசாதான்னு யோசிச்ச சொன்னான். நீ பேசும்போது கர்த்தர் உனக்கு தடை பண்ணிடுவார். நான் சொன்னதை போல நீ செய், அதுதான் போடுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றது போலயே நீங்க செய்தீங்கன்னா நிச்சயமா உங்க தடையெல்லாம் நீங்கி போகும். நீங்க பேசிட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே தடையா ஆயிடுவீங்க. உங்களுக்கு மற்றவங்களும் தடையா இருப்பாங்க. உங்கள் நிமித்தம் மற்றவங்களுக்கும் தடைகள் உண்டாகும். அப்படிப்பட்டதான தடைகள் நமக்கு வரக்கூடாது. நம்ம நிமித்தம் யாருக்குமே தடையும் வந்துடக்கூடாது. ஆகவே நீ மௌனமா இரு. மௌனமா இருந்து சாதி. மௌனமா இருந்தால் மூடனும் ஞானி ஆவான். அப்ப மூடன் கூட ஞானி ஆயிடுவான் மௌனமா இருந்தா. அப்ப நம்ம பேசினா தான் நமக்குள்ள அக்கிரமம் பெருகி போக கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டார். ஆகவே கர்த்தர் கிரியை செய்கிற வரைக்கும் நீ மௌனமா இருந்து சுத்தி வா, அவ்வளவுதான் போதும். ஆண்டவரே, நான் உண்மை சுத்தி வருகிறேன், எனக்கு எது தடையா இருக்கோ அதை நான் சுத்தி வருகிறேன். உன் காரியங்களை யோசித்து பார். எதனால இந்த காரியம் வந்தது, இந்த தடையை நாம் எப்படி மேற்கொள்ளணும், அதை யோசித்து சுத்தி வா. கர்த்தரும் கிரியை செய்வார். 7வது நாள் யோசுவா சொல்ற ஆர்ப்பரியுங்கள். இவர்கள் ஆர்ப்பரித்த போது என்ன நடந்தது? 20வது வசனம், யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம். பாத்தீங்களா? எக்கால சத்தம் கேட்ட போதுதான் ஜனங்க ஆர்ப்பரித்தாங்க. அப்ப எக்கால சத்தம் கேட்கிற வரைக்கும், கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ பேசவே கூடாது. கர்த்தர் உனக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு. கர்த்தர் ஒரு சந்தர்ப்பம் வச்சிருப்பாரு உன்னோட பேசுறதுக்கு. கர்த்தர் உனக்கு எச்சரிக்கை சத்தம் ஒரு வச்சிருப்பாரு. அந்த நிமிஷம் வரை நீ வாயை தரக்கூடாது. தடை பயங்கரமா இருக்கலாம். ஒருவனும் உள்ளேயும் போக முடியாது, ஒருவனும் வெளியே போக முடியாது. அந்த மாதிரி தடை. அதை நீங்க போனா தான் நீ வேற அடுத்த காரியத்துக்கு போக முடியும். அதை நீங்க வரைக்கும் அடுத்த காரியத்துக்கு உன்னால முன்னேற முடியாது. அதனால நினைச்சை அமைதியா காத்துரு. தேவனுடைய ஆலோசனை கேட்கிற வரைக்கும், கர்த்தருடைய சத்தம் கேட்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு அமைதியாயிரு. அவர்கள் எக்கால சத்தம் கேட்ட போது ஆர்ப்பரித்தாங்க. ஆர்ப்பரிக்கும் போது அந்த தடைகள் எல்லாம் விழுந்துருச்சு. அவங்க அப்படியே இருந்த இடத்துல இருந்து உள்ள பிரவேசித்தாங்க. நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ உள்ள பிரவேசிக்க கூடியதான அளவுக்கு நீ சுத்தியெல்லாம் போகணும்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நின்ன இடத்துல இருந்து உள்ள பிரவேசிக்க முடியும். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு வழிவாசல திறந்து தருவார். நீ எந்த இடத்துல இருக்கிறீ அந்த இடத்துல உனக்கு அனுகூலமான கதவுகள் திறக்கும். அந்த கதவு திறக்கிற வரைக்கும் என்ன செய்? அந்த சத்தமும் ஆலோசனையும் கர்த்தருடைய வார்த்தையும் புறப்படுற வரைக்கும் காத்திரு. அவ்வளவுதான். அமைதியா இருங்க. நீங்கள் உடன்படிக்கை பெட்டிதான், வல்லமையிலும் பெட்டிதான். ஆனா சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல நாம் நடந்து கொள்ளணும். அந்த பெட்டி அந்த இடத்துல சுத்தி வா. அந்த பெட்டி போகிற இடமெல்லாம் தடைகள் நீங்கி போகும். தடை நீங்கிறதுக்காக நாம் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்தோம்னா நிச்சயமா தடை நீங்கி போகும். அடுத்தது இந்த பெட்டி என்ன செய்யும்? இளைப்பாறுதலை தேடி கொடுக்குமா? என்னாகமம் 10வது அதிகாரம் 33வது வசனம். என்னாகமம் 10வது அதிகாரம் 33வது வசனம். பாத்தீங்களா? நீ கர்த்தருடைய பெட்டியா இருந்தாக்கா இளைப்பாறுதல் ஸ்தலம் தேடி போகக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டாகும். மற்றவங்களுக்கு இளைப்பாறுதலை தேடி கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நமக்கே முதலாவது இளைப்பாறுதல் வேணும். நீ கர்த்தருடைய பெட்டியா இருந்தா உனக்கே இளைப்பாறுதல் இல்லாம இருக்கக்கூடாது. உனக்கே பிரச்சனையா இருக்கக்கூடாது. உனக்கே பிரச்சனையா இருந்துச்சுனாக்கா மற்றவங்களுக்கு இளைப்பாறுதல் நீ வாங்கி கொடுக்க முடியாது. எனக்கு நானே பிரச்சனையா இருந்தேன் வச்சுங்க, எனக்கே பயங்கரமான பிரச்சனை இருக்கு, நான் போய் எப்படி மற்றவங்களுக்கு சமாதானம் சொல்ல முடியும்? நான் போய் மற்றவங்களுக்கு எப்படி இளைப்பாறுதல் வாங்கி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. நான் போற இடமெல்லாம் பிரச்சனையா இருக்கும். நான் எந்த இடத்துல காலைச்சால அந்த இடத்துல குழப்பம் உண்டாகும். ஏன்னா எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. நான் இளைப்பாறுதல் தேடி கொடுக்கக்கூடியதான இடத்துக்குள்ள இல்லை. நான் அந்த பெட்டியால் தகுதியான பெட்டியா இல்லை. கர்த்தருடைய பெட்டி இளைப்பாறுதலை தேடி கொடுக்கக்கூடிய பெட்டி. அப்ப நமக்குள்ள இளைப்பாறுதல் இருந்தா தான் மற்றவங்களுக்கு இளைப்பாறுதலை தேடி கொடுப்போம். ஏன்னா அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்கிறோமே. அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்கிறதுனால மற்றவங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை தேடி கொடுப்போம். நமக்கே இளைப்பாறுதல் இல்லை, கஷ்டம், துக்கம், பாரம், வேதனை, கண்ணீர், கவலை இப்படிப்பட்டதான நிலவரத்தில் இருந்துச்சுன்னா நாம் ஒரு சின்ன ஆளு கூட இளைப்பாறுதல் வாங்கி கொடுக்க முடியாது. ஆகவே இந்த பெட்டி இளைப்பாறுதலை தேடும்படியா, ஜனங்களுக்கு இளைப்பாறுதலான ஸ்தலத்தை தேடும்படியா, அவன் அமெரிக்கான இடத்தை தேடும்படியா. அப்ப
அப்படியே அலைஞ்சு வந்துச்சு, அவருக்கு தேடி கொடுத்தது. ஆகவே இந்த நாட்கள்ல நாம் மற்றவங்களுக்கு இளைப்பாறுதலை தேடி கொடுக்கக்கூடியதான காரியமா இருக்கணும். நாமளே பிரச்சனை உள்ள ஒரு நபரா மாறக்கூடாது. நமக்கே நம்ம பிரச்சனை, நம்மளை பார்க்கறவங்களுக்கு பார்த்தாலும் பிரச்சனை 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 ஆகக்கூடாது. இந்த இடம் வேணாம், இந்த இடம் வேணாம், இந்த இடம் வேணாம், இந்த ஸ்தலம் வேணுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஸ்தலத்தை நான் இளைப்பாறுதல் ஸ்தலமா மாத்துவேன். 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 பிரச்சனை இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், அந்த இடத்துல இளைப்பாறுதல் இல்லைன்னா கூட இந்த பெட்டி போகும்போது அது இளைப்பாறுதல் ஸ்தலமா மாறும். அதான் தேவனுடைய பெட்டிக்கு இருக்கிற வல்லமை. அந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்தை அது தேடி கொடுத்துச்சு. ஆகவே எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை இருக்கிற இடமா இருந்தாலும் ஆண்டவரை நான் போகிறேன், அந்த இடத்தை இளைப்பாறுதலின் ஸ்தலமா நான் மாத்துவேன். என் வீட்டுக்குள்ள நான் கால் வைக்கிறேன், பயங்கரமான பிரச்சனைகளும் சண்டைகளும் உண்டாயிட்டு தான் இருக்கு, நான் கால் வைக்கும் போது அது இளைப்பாறுதலான ஸ்தலமா மாறும். நான் என்னோட கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இளைப்பாறுதலை தருவேன். பிரச்சனைக்குரிய ஒரு நபரா நான் மாற மாட்டேன். ஆண்டவரே என்னுடைய ஸ்தலத்துல என் பிரச்சனையை உண்டாக்க மாட்டேன். கர்த்தர் அதுக்கு இளைப்பாறுதலான ஸ்தலத்தை தருவார். ஆனா நான் உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறேன், நான் அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்தை தான் தேடி அலைவேன். வேற ஒரு காரியத்தை இது தேடவே தேடாது. நாம் உடன்படிக்கை பெட்டியா இருந்தாக்கா நமக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் தேடும். அந்த இளைப்பாறுதலும் சமாதானமும் எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய வீட்டுல விட்டு எங்க கிடைக்கும்? இது தேவனுடைய வீடு எல்லாமே வேற அல்ல, இது கர்த்தருடைய வீட்டு. இது கர்த்தருடைய வீட்டுக்குள்ள நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு, அதை தான் இது தேடி அலையும். நீ உடன்படிக்கை பெட்டியா இருந்தனா ஒரு காரியத்தை கூட தேவ சமூகத்தை விட்டுடவே மாட்டேன். அந்த இடத்தை தேடி அலைவர், உனக்கு ஒரு அங்கவாய்ப்பு உண்டாகும். ஆகவே இந்த இளைப்பாறுதல், இந்த உடன்படிக்கை பெட்டி இளைப்பாறுதலை தேடக்கூடியது. இந்த இளைப்பாறுதலை தேடுறதுனால என்ன உண்டாகும்? இந்த இளைப்பாறுதலுக்குள்ள இது பிரவேசிக்கும். ஏன்னா அந்த இளைப்பாறுதல் உனக்கு எடுத்துக்கொள்ளப்படதான நம்பிக்கையை உண்டாகும். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, இல்ல 2 சாமுவேல், இந்த இளைப்பாறுதல் வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கும் போது, எந்த மனுஷனுக்கு இளைப்பாறுதல் உண்டோ அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அந்த பெட்டி போய் தங்க வேண்டிய ஸ்தலத்துல தங்குது. படி. பாத்தீங்களா? நீங்க உடன்படிக்கை பெட்டியா இருந்தா அல்லது கர்த்தருடைய பெட்டியா இருந்தா நீங்கள் போகிறதான இடம் தரித்திரம் உள்ள ஸ்தலமா இருந்தாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் போய் அந்த இடத்த தரித்திரமாக்குறது இல்லை, நாம் போய் அந்த வீட்டை சாபமாக்குறது இல்லை. நாம் கால் வைக்கிற வீடு ஆசீர்வாதமா மாற்றப்படும். லாபான் ஒரு முறை யாக்கோபா சொல்றான், உன் கண்கள்ல தயவு கிடைச்சால் நீ இங்க இரு, உன் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று குறிப்பினால் அறிந்து கொண்டேன். ஏன் அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா அந்த வீட்டுக்குள்ள போனான். ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணி உடன்படிக்கை பண்ணிட்டான் அவன் அந்த வீட்டுக்குள்ள போனான், லாபான் வீட்டுக்குள்ள. அவன் போகும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டுக்குள்ள போகும்போது லாபான் இவன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருக்கிறான். நீ உடன்படிக்கை பெட்டியா இருந்தாக்கா எந்த வீட்டுக்குள்ள நீ கால் வைத்தாலும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். எந்த வீட்டுக்குள்ள நீ போனாலும் அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்கு நஷ்டமே வராது. இந்த நாட்கள்ல நம்முடைய ஜீவிதத்தில் ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்ன? நாம் கர்த்தருடைய பெட்டியா இல்லை, நாம் உடன்படிக்கை பெட்டியா இல்லை. அதனால ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபமும் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக தரித்திரமும் உண்டாகும். ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமான பெட்டியாய் மாட்டும். அந்த மனுஷன் வீட்டுல உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பெட்டி போன போது அவனும் அவன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த பெட்டி அவன் விடுவானா? அப்புறமா அந்த பெட்டி அவன் விடுவானா? அவனே கெஞ்சினான், உன் கண்களில் தயவு கிடைச்சால் நீ இங்க இரு, உன் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் குறிப்பினால் அறிந்து கொண்டு தயவு செய்து போயிடாத, நீ போயிட்டு நான் அந்த ஆசீர்வாதமும் போயிடு என்னை விட்டு. இதுக்கே ஆசீர்வாதம் இருக்கும், அப்புறம் இனிமே வர வர ஆசீர்வாதம் எனக்கு வராதே, அதனால தயவு செய்து இங்க இருப்பா, உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்றான். அப்ப பாருங்க, அந்த பெட்டி அவன் விடவே மாட்டான். தாவீது அந்த பெட்டி அங்க இருந்து எடுக்கணும்னு பார்க்கலாம். ஏன்னா ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டும் வந்துட்டே இருக்குது. இவன் பயந்துதான் அந்த பெட்டியை கொண்டு அங்க வச்சா. அப்ப அந்த பெட்டி அந்த வீட்டுல போனவனே ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் வர்றதுனால இவன் பார்த்தான், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம புடுங்கணுமே, அவனுக்கு வந்து போயிட்டு இருக்கு, நமக்கு வேணும், அது பெட்டி தூக்கம் அங்க இருந்து சொல்றான். அவன் விட்டுருப்பானா? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இந்த பெட்டி வந்ததால தானே இவ்வளவு ஆசீர்வாதம். நீ ஆண்டவருடைய பெட்டியா இருந்தா ஆசீர்வதிக்கக்கூடியதான பெட்டியா மாறுவ. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதான பாத்திரமா நீ இருப்ப. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கையில் எடுத்த நீங்க 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், 10வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ள உடன்படிக்கைக்குள்ள இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கிற பாத்திரமா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த ரத்தம் தான் உடன்படிக்கை. அந்த ரத்தம் தான் உடன்படிக்கை. அந்த ரத்தம் உடன்படிக்கை நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரமா நம்ம மாறுறோம். ஆகவே நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி அந்த ஐக்கியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரமா நம்ம மாறுறோம்.
மற்றவங்க நாம் எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நாமளே தரித்திரராக இருக்கக்கூடாது. இந்த நாட்கள் அதுதான் சொல்றேன், நான் வந்த நாள் முதல் கொண்டு விசுவாசிகள் ஒருத்தரும் கஷ்டத்திலையும் தரித்திரத்திலையும் இருக்கக்கூடாது. நீ செய்ய வேண்டியதான காரியத்தை செஞ்சினா, நீ செய்ய வேண்டியதான காரியத்தை ஆண்டவருக்கு கொடுத்தினா, ஆண்டவருக்கு நீ செய்ய வேண்டிய பகுதியை செஞ்சினா நிச்சயமா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ இந்த பெட்டியா மாறுவ. நீ மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற பெட்டியா இருப்ப. உன் வாழ்க்கையில ஏன் தரித்திரம், உனக்கு ஏன் கஷ்டம், உனக்கு ஏன் கடன் பிரச்சனை? காரணம் என்ன? தேவனுக்கு செலுத்த வேண்டியதான காரியம் என்ன? காணிக்கையும் பணத்தையும் ஒன்று செலுத்துன்னு சொல்றாங்களா? ஒண்ணு நீ ஆண்டவருக்கு அர்ப்பணி, அவருடைய ஜபத்துல உண்மையாயிரு, ஆண்டவரை உண்மையா தேடு. மனுஷன் அல்ல. இன்னைக்கு மனுஷன் உங்களை நல்லா வச்சுப்பாங்க, நல்ல அன்பு காட்டுவாங்க. வேற ஒருத்தவங்க தார்மாரா பண்ணுவாங்க, தார்மாரா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வித்தியாசமா நடப்பாங்க. நீங்க அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இடறி போயிடுவீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், எந்த ஊழியக்காரங்களையும் நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் கர்த்தர் ஒருத்தர் தான், தேவன் ஒருத்தர் தான். அவரை தான் நீங்க பார்க்கணும். அவரை பார்த்தா ஒரு நாளும் ஒருத்தரும் இடறி போக மாட்டாங்க, ஒரு நாளும் ஒருத்தரும் இடறி போக மாட்டாங்க. தேவன் மனுஷனுங்களை பார்த்தீங்கன்னா இடறி போவீங்க, கண்டிப்பா இடறி போவீங்க, உங்களுக்கு வேதனை உண்டாயிடும். ஆகவே தயவு செய்து மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷங்க இங்க இருந்துப்பாங்க, கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை உங்களுக்கு கொடுப்பாங்க, மாறி போயிட்டே இருப்பாங்க. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல. மனுஷன் மாறினாலும் அவர் மாறாதவர். அவர் உனக்கு சகல காரியத்தையும் செய்து முடிப்பார். ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டி போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். நீ உடன்படிக்கை பெட்டியா இருந்தா நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீ போகிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள நாம் கால் வைக்கும் போது இந்த இவர் காலில இருந்து இது வரைக்கும் வந்தாரு, நல்ல காரியமா கேட்டுட்டே இருக்கு, காதுல நல்ல செய்தி உண்டாகுது, நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் அவங்க சொல்லணும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது நாளைக்கு வருவீங்களா தயவு செய்து அப்படி சொல்லணும். அந்த ஒரு இடத்துக்குள்ளதான் நம்ம இருக்கணும். ஆகவே நாம் உடன்படிக்கை பெட்டி நாம் மற்றவர்களால் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ஆசீர்வாதம் நம்மளை என்ன செய்யும்? பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 14வது வசனம். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு தண்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த ஆசாரி கூடாரத்துல கொண்டு போய் வைக்கும் போது தண்டுகளை வெளியே வலிச்சு வச்சிருவாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மாத்திரம் அந்த தண்டுகளை வெளியே எடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. படிங்க. அந்த தண்டுகள் எப்போதும் பெட்டியை விட்டு கட்டவே கூடாது. என்ன அர்த்தம் அதுக்கு? நான் எப்போதும் தூக்கப்படலாம். இந்த பெட்டி எப்போதும் தூக்கப்படலாம், எந்த நிமிஷத்திலையும் தூக்கப்படலாம். தேவனுடைய எக்கால சத்தம் கேட்கும் போது உடனே மேகம் எழும்பும் போது பெட்டி வெளியே கிளம்பிடும். இதுக்கு பெட்டியை எடுக்கணும், கலப்பணும், பெட்டியை ஆயத்தம் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க, தண்டை பாய்ச்சிக்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. இந்த தண்டு எப்போதும் பாய்ச்சிருக்கணும். மற்ற மேஜையில தண்டு சொருவப்படும், பலிபீடத்தின் மேல் தண்டு சொருவப்படும், தூவப்படத்தின் மேல் தண்டு சொருவப்படும், இதெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. ஆனா இந்த பெட்டியில மட்டும் தண்டு வெளியே எடுக்கவே மாட்டாங்க. அது என்ன? நான் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகையில போயிடுவேன், எந்த நிமிஷமும் ஆயத்தமா இருக்கிறேன், எப்பவும் நான் தூக்கப்படலாம். இந்த பெட்டி இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில அசம்பாவிதம் நடக்கவே நடக்காது. இந்த பெட்டி இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில எந்த விதமான தாறுமாறான ஜீவியங்கள் நடக்கவே நடக்காது. இந்த பெட்டி இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த பெட்டி எப்போது பரலோகத்துக்கு போகுது அப்போ இந்த பூமிக்கு ஒரு பெரிய ஆபத்து உண்டாகும். வெளிப்படுத்தல் விசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனம். பாத்தீங்களா? பூமியில பயங்கரமான மின்னல்களும் இடிகளும் பூமி அதிர்ச்சிகளும் பெருமழையும் உண்டாகுது, கல்மழை உண்டாகுது. ஆகவே இந்த இடத்துல இந்த பெட்டி இருக்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த பெட்டியை இந்த உலகத்தையும் பாதுகாப்பார். என்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குதோ, என்றைக்கு இந்த பெட்டி தூக்கப்படுதோ, என்றைக்கு பரலோகத்துல வானத்துல தேவாலயம் திறக்கப்படுதோ. வானத்துல எதுக்கு தேவாலயம்? அங்கதான் தேவன் இருக்கிறாரு. அதுக்கு எதுக்கு தேவாலயம்? தேவன் இருக்கிற இடம் ஆலயம் தானே. இந்த ஆலயம் அங்க போகுது, இந்த ஆலயம் அங்க திறக்கப்படுது. இந்த ஆலயம் அங்க திறக்கப்படும் போது அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க காணப்படுது. கர்த்தாவே, நான் பண்ணின என்னுடைய உடன்படிக்கையில நான் உண்மையா இருந்தேன் பாருங்க. அந்த உடன்படிக்கை என்னைக்கும் நான் முறிக்கவே இல்லை, எந்த நாளும் அந்த உடன்படிக்கை முறிக்கவே இல்லை. அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஆண்டவர் பார்ப்பாங்க, மற்றவங்க பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த பூமியில இருக்கிறதான அத்தனை ஜனங்களும் உடன்படிக்கையை முறித்துப்பட்டவங்களா இருக்காங்க. உடன்படிக்கை முறித்துப்பட்டவங்களுக்கு மின்னலும் இடிகளும் பூமி அதிர்ச்சிகளும் பயங்கரமான கல்மழையும் உண்டாயிட்டே இருக்கும். இந்த பூமியில மகா நியாயத்திற்கு இந்த பூமியில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்புறம் தான் வருது. ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டி இங்க எங்க இருந்து பேரு பிரிச்சு எங்க போகுது பாத்தீங்களா? இது பள்ளத்தாக்குல இருந்துச்சு, இருட்டுக்குள்ள இருந்துச்சு, முள்ளுகள் நிறைந்த இடத்துல இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் வேறு பிரிச்சு அவருடைய மகிமையில சன்னிதானத்துக்குள்ள கொண்டு வந்தார், ரட்சிப்பை தரித்தார், மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்தார், சாட்சியும் பெட்டியா மாத்தினார், அபிஷேகத்தை தந்தார். இது போகிற இடமெல்லாம் பிரச்சனை நீண்டு போச்சு, இது போகிற இடமெல்லாம் தடைகள் அகன்று போச்சு, இது போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதங்கள் உண்டாச்சு.
இது போக சத்துருக்கள் பயந்து நடுங்கினாட. இப்போ இதை கொண்டு போய் எங்க வச்சார் ஆண்டவர்? பரலோகத்துல கொண்டு போய் வச்சுட்டார். வானத்துக்கு போயிடுச்சு. பூமியின் தாழ்விடங்கள் இருந்த இதை வானத்துக்கு ஆண்டவர் உயர்த்தினார். நாம் உடன்படிக்கை பெட்டியா இருந்தோம்னா, கர்த்தருடைய பெட்டியா இருந்தோம்னா, நீ எவ்வளவுதான் தாழ்விடங்கள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஒரு நாள்ல பரலோகத்தின் வாசலை திறந்து அதுக்குள்ள உன்னை காண பண்ணுவார். அங்கே நீ காணும் போது இந்த பூமியில பயங்கரமான ஆபத்துகள் உண்டாகும். அது வரைக்கும் இந்த பூமியில ஒரு காரியமும் சம்பவிக்காது. நீ பயப்பட வேணும். ஏன்னா நீ இங்கதான் இருக்கிற. நீ இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்கு ஆபத்து வராது. நீ என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறியோ அன்னைக்கு இந்த பூமிக்கு அழிவு சம்பவிக்கும். என்றைக்கு நாம் உயிரோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறோமோ, ஏன்னா அதனால தான் இந்த தண்டுகளை அதுல பாய்ச்சின்னு சொல்றாங்க. இந்த தண்டுகள் செத்து போனவர் இல்ல, உயிரோடு இருக்கும் போது இந்த தண்டுகளோடு தூக்கப்படும். இந்த தண்டுகள் அதுல தான் இருந்துட்டே இருக்கும். அதுதான் நமக்கு கொடுத்ததான கிருபையும் வல்லமையும், அதான் நமக்கு கிடைச்சதான அபிஷேகம். அது பாய்ச்சப்பட்டே இருக்கும். அது பாய்க்கப்பட்டிருக்கும் போது அது ஆண்டவர் அப்படியே ஒரு நாள் தூக்கிடுவார். எந்த நிமிஷத்துல தூக்குவார் தெரியாது. ஆண்டவர் இந்த நிமிஷத்துலயும் வரலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சும் வரலாம், இன்னைக்கு நைட்டும் வரலாம், நடுராத்திரியும் வரலாம், நாளைக்கும் வரலாம், அதிகாலையில வரலாம், எப்பவும் ஆண்டவர் வரலாம். ஆனா உனக்குள்ள தண்டு பாய்ச்சப்பட்டிருக்கணும். பாய்ச்சப்பட்டிருந்தா நிச்சயமா ஒரு நாளைக்கு பரலோகத்துல காணப்படுவேன். பரலோகத்துல இருக்கிற உன்னை அங்கே பார்க்கும் போது இந்த பூமிக்கு பயங்கரமான சேதங்கள் உண்டா. கொஞ்ச நேரம் கண்களை மூடுமா? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நீ தேர்ந்தெடுத்த இடம் ஒரு இடம், என்னை கண்டுபிடித்த இடம் ஒரு இடம், நான் இருந்த இடம் மகா மோசமான இடம், ஆனா இவ்வளவு மகிமுள்ள ஸ்தானத்துக்குள் என்னை கொண்டு வந்தீரு. நான் இளைப்பாறுதலை தேடி கொடுக்கிற பெட்டியா இருக்கிறேன். நான் இல்ல எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு பண்றதான ஒரு நபரா இருக்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு முன்பாக அநேக தடை இருக்குது, நான் புலம்பிட்டே இருக்கிறேன்னா, என் தடைகளை நீக்க முடியாது, நான் மௌனமாய் காத்திருக்க என்னால முடிக்கிறது இல்லையா? என்னை நீ எப்படிப்பட்ட பெட்டியாய் மாற்றிருக்கிற ஆண்டவரே, இதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான பெட்டியாய் என்னை மாற்று. அப்படி உண்மையாகவே நீ ஆசீர்வதிக்க பெட்டியாய் மாறினார் ஒரு நாளைக்கு பரலோகம் உனக்காக திறக்கப்படும். அந்த பரலோகத்தின் தேவாலயமாய் நீ இருப்பாய். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல இருக்கும். உன் நிமித்தம் பூமியில பெரிய நியாயத்திற்கு உண்டாகும். உன்னை சேதப்படுத்தினவர்கள், ஜீவனுள்ள தேசத்திலே கெடியை உண்டாக்குனவர்கள் எல்லாரும் மகா வேதனையை சந்திப்பார்கள். ஆமென். ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை அந்த சாட்சியின் பெட்டியாய் மாற்றும், என்னை அந்த வல்லமையுள்ள பெட்டியாய் மாற்றும். ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். யோசுவாவை மேன்மைப்படுத்துறது போல என்னை நீ மேன்மைப்படுத்தும். எந்த பிரச்சனைக்கும் காரணால் வைத்தால் அந்த பிரச்சனை பின்னிட்டு போகட்டும். எங்களுக்கும் இருக்கிற தடைகளை நாங்கள் தகர்த்தெறியட்டும். எங்களுக்குள்ளே ஒரு பெரிய இளைப்பாறுதல் நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை தேடி கொடுக்கிற ஒரு நபரா எங்களை மாற்றும். எங்களை ஆசீர்வதிக்கிற பெட்டியாய் மாற்றாண்டே. உன் சத்துரு நடுங்கத்தக்கதாய் உன் வாயிலிருந்து வளமையான ஸ்தோத்திரம் புறப்படும். நீ வளமையிலும் பெட்டி என்பதை மறந்து போகாதே. நீ வளமையிலும் பெட்டி என்பதை மறந்து போகாதே. நீ அதை மறக்கவில்லைனால் சத்துரு உன்னை மேற்கொள்கிறான். உன் சத்துரு அந்த இடத்தை நடுங்கும். உன் சத்துருக்களை நீ நடுங்க வைக்கிறது மாத்திரமல்ல, சத்துருன் கையில் அகப்பட்ட யாரையும் விடுதலையாக்கிற பெட்டி. அதனால்தான் சொல்றாங்க, அந்த தேவனுடைய பெட்டியை இங்கு கொண்டு வாருங்கள், சத்துருன் கையில் வந்து அவர் நம்மளை தப்பிவிட்டார். நீ போவதெல்லாம் சத்துரு கையில் யார் அகப்பட்டிருக்காங்க அவரை உன்னால் விடுதலையாக்க முடியும். உன் நிமித்தம் சத்துரு பயப்படுவார். சத்துரு நடுங்கத்தக்கமான துதியின் ஆயுதமும் கையில் உண்டு. துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள்.